안녕하세요 ஆர்மீஸ். இன்னைக்கு ஜேஹப்போட பர்த்டே ஸ்பெஷல் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹாப்பி பர்த்டே ஜேஹோப். எனக்கு தெரியும் இது லேட்டுன்னு, பட் இட்ஸ் ஓகே. மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நீங்கள் எப்போவுமே எங்களோட பெரிய சன்ஷைன் தான். ஸோ நீங்கள் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே அப்படியே இருக்கணும்னு தான் நாங்கள் ஆசைப்பட்றோம். ஸோ ஆர்மி சைட்லேருந்து ரொம்பவே ஹாப்பி பர்த்டே ஜேஹோப். அண்ட் இது இன்னொருத்தவங்களோட பர்த்டே ஸ்பெஷலும் கூட தான். ஸோ அவங்களோட பர்த்டே நாளைக்கு தான், நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்களோட பர்த்டே நாளைக்கு. ஸோ அவங்க தான் இந்த ஒன் ஷாட்டையும் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இந்த ஒன் ஷாட்டையுமே நான் மேக் பண்ணியிருக்கேன். கன்ஃபார்ம் இது உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். அண்ட் மெனி மணி அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேடா. ரொம்ப ஹாப்பியாக இருங்க. உங்களோட பர்த்டேயில் உங்களோட எல்லா விஷயஸும் நிறைவேறணும்னு நான் இங்கேருந்து ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, வாங்க நம்ம டைரெக்டாக இந்த ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கடா. ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே ஹீரோனோட இன்ட்ரோ தான், உங்களோட இன்ட்ரோ தான். நீங்கள் ஒரு ரிசர்ச் டீமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுவும் ஒரு டீமோட ஹெட்டாக இருக்கீங்க. ஸோ உங்கள் தலைமையில் தான் அங்கே எல்லாமே நடந்துகிட்ருக்கோம். நீங்கள் தான் எல்லாரையும் பார்த்துப்பீங்க, என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு கண்காணிக்கிறது எல்லாமே உங்களோட வேலை தான். அதுவும் நீங்கள் இந்த சின்ன வயசுலேயே அந்த டீமுக்கே லீடாக மாறி இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி புதுசாக கண்டுபிடிக்கிறது, டிசீஸுக்கு ஆன்டிவைரஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால் நீங்கள் நிறையா அவார்ட்ஸ் எல்லாம் கூட வாங்கியிருக்கீங்க. ஸோ இப்போது நீங்கள் அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கனால உங்களை இப்போது இந்தியாவோட ஒரு ரிசர்ச் டீமில் உங்களை ஒரு மெம்பராக சேர்த்துருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய வாய்ப்பு அது உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் தவற விடாமல் அங்கேயே போய் உங்ககிட்ட இருக்க எல்லா ஸ்கில்லுமே இறக்குறீங்க. அவங்க எல்லாருமே வேந்து தான் போய் பார்க்குறாங்க, இந்த சின்ன வயசில் இந்த பொண்ணுக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குது அப்படின்ட்டு எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணி தான் இப்போது நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படி தான் எப்போதும் போல் ஒரு நார்மலான டே தான். நீங்கள் உங்களோட ஒர்க்கை பார்த்துட்ருக்கீங்க. அப்போன்னு பார்த்து நீங்கள் இருக்க வேலை செஞ்சுட்ருக்க அந்த பில்டிங்கே ஒரு மாதிரி ரெட் சிக்னல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன இந்த சிக்னல் அடிச்சிச்சுன்னா ஏதோ மீட்டிங் தானே, அப்படின்னு அர்ஜென்ட் மீட்டிங் அப்படின்ட்டு எல்லாரும் குடுகுடுன்னு மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு தான் ஓடி போகிறீங்க. ஸோ அங்கே போனால் அங்கே தான் உங்கள் கூட வேலை பார்க்குறாங்க கொலீக்ஸ் அப்படின்ட்டு எல்லாருமே அங்கே இருக்காங்க. அப்போது அந்த ரிசர்ச் டீமோட ஹெட்டு, அதாவது டாப் ஹெட்டுன்னு ஒருத்தங்க இருப்பாங்க, லைக் ஆத்தரைஸ்ட் பர்சன்னு. ஸோ அவங்க வராங்க. அவங்கெல்லாம் இங்கே வர்றது ரேர். ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அவங்கள பார்க்குறது. என்னென்னே புரியாமல் நீங்கள் இருக்க எல்லாருமே அதே கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க. அப்போது ஒருத்தர் வந்து, என்னாச்சு, எதுக்கு ரெட் சிக்னல் அடிச்சிச்சு, என்ன எமர்ஜென்சி? அப்போது அந்த பர்சனும், அதாவது அந்த ஹெட் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க ரொம்ப பெரிய எமர்ஜென்சி தான். என்னென்னா சவுத் கொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இப்போது பயோமெட்ரிக் வார் நடந்துகிட்ருக்கு. என்ன பயோமெட்ரிக் வாரா? ஆமாம், சவுத் கொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு சண்டை நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த சண்டையில் சவுத் கொரியாவை தோக்கடிக்கிறதுக்காண்டி அமெரிக்கா வில்லத்தனமாக ஒரு பிளான் போட்டு சவுத் கொரியன் பீப்புள்ஸ் உடம்புக்குள்ளே வைரஸை இறக்கி விட்ருக்காங்க. அந்த வைரஸும் செம்ம வைரலாக எல்லார் உடம்புக்குள்ளேயும் சீக்கிரமாக பரவிட்டுருக்கு. ஸோ அதை நம்ம எப்படியாச்சும் தடுத்தாகணும். ஆனால் இதுக்கும் நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? அதை சவுத் கொரியன் ரிசர்ச் டீம் பார்த்துப்பாங்கள்ல. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், பட் அவங்களால இதை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ஃபஸ்ட்டே அவங்க வாரில் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வேறு வேலை இருக்குது. ஸோ அதனால் சவுத் கொரியன் கவர்மெண்ட் நம்மக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருக்காங்க. ஹெல்ப் கேட்டவங்களுக்கு நாம் உதவி பண்ணி தானே ஆகணும். ஆமாம், பண்ணணும், கரெக்ட். இப்போது நம்ம அதனால தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம். ஸோ சீக்கிரமாக ஆன்டிவைரஸை நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஸோ இதுக்காண்டி நான் ஒரு டீமை ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ எல்லோரும், என்ன டீமா, யார் யார் இருக்க போகிறா, இது ரொம்ப டேஞ்சரஸான மிஷின் ஆச்சே அப்படின்ட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே லயனா எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல ரிசர்ச் டீமில், ஸோ அவங்க பேரெல்லாம் சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு மெம்பராக உங்கள் பேர் தான் சொல்கிறாங்க. நீங்கள் ஷாக் ஆகிட்டு பார்க்குறீங்க. அப்போ அங்கே இருக்க அஃபிஷியல்ஸும், ஆனால் அந்த பொண்ணு இப்போ தானே 2 மாதம் தான் ஆச்சு சேர்ந்து, அதுக்குள்ளாட்டியும் அந்த பொண்ணை இவ்வளோ பெரிய மிஷினில் சேர்க்கணுமா? உங்களுக்கே தெரியும் அந்த பொண்ணு எவ்வளோ எக்ஸ்பர்ட், எவ்வளோ டேலண்டடுன்னு. ஸோ அந்த பொண்ணு இருந்தால் நல்லா இருக்கும் தான் எனக்கு தோணுது. நீ என்னம்மா சொல்கிற வயன் அப்படின்ட்டு கேட்க, நீங்கள் நானா? ஆமாம், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தானே? அப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க, உங்களோட பெரிய லட்சியமே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். வைரஸ் வந்துச்சுன்னா அதை பீட் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஆன்டிவைரஸ் கண்டுபிடிச்சி நம்ம பீப்புள்ஸ் எல்லாம் காப்பாற்றணும், சேவ் பண்ணணும் அப்படின்ட்டு தான் உங்கள் மைண்டில் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் யோசிச்சுட்டு அப்படியே நிமிந்து அந்த அஃபிஷியலை தான் பார்க்குறீங்க. ஸோ அப்படியே அந்த சீன் கட்டாக இப்போ நீங்கள் பேகெல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புறீங்க. உங்கள் வீட்டிலலாம் சொல்கிறீங்க. அவங்களாம், வேணாம்மா ஜில்லு, போகாத, இங்கே இரு, உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நாங்கள் என்னம்மா பண்ணுவோம், போகாதம்மா ஜில்லு அப்படின்றாங்க. உங்களோட நிக் நேம் உங்கள் வீட்டில் ஜில்லுன்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ அதனால தான் அவங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா யார் தான் இப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது விடுவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க. பட் நீங்கள் இல்லை, இதுதான் என்னோடய ஒர்க்,
என்னோடய லட்சியமே இதுதான். இதை நான் விட்டு கொடுத்து வர முடியாது. எனக்கு மற்றவங்கள காப்பாற்றணும். அவங்க செத்துட்ருக்காங்க. சவுத் கொரியன் பீப்புள்ஸ் எல்லாம் செத்துட்ருக்காங்க. அந்த டிசீஸை, அந்த வைரஸை நான் அழிச்சே ஆகணும். அதுக்கு ஒரு ஆன்டிவைரஸ் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் கூட வேலை செய்கிற எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க எல்லாருமே இப்போ சவுத் கொரியாவுக்கு தான் போகிறாங்க. ஏன்னா அங்கே போனால் தான் என்ன மாதிரி டிசீஸ் பரவுது அப்படின்ட்டுலாம் ரிசர்ச் பண்ணி அவங்களால ஒரு ஆன்டிவைரஸை கண்டுபிடிக்க முடியும். சொன்னால இப்போ நீங்கள் எல்லோரும் போய் சேஃபாக சவுத் கொரியாவில் லேண்ட் ஆகிட்டீங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு போனோடனே அங்கே கர்னல்னு ஒருத்தர் இருப்பார்ல, லைக் மிலிட்ரி ஹெட். ஏன்னா அவங்களோட பொறுப்பில் தான் இவங்க எல்லாரையுமே அங்கே போய் சேஃபாக தங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் அவரும் வந்துட்டு வாங்க வாங்க போகலாம் அப்படின்ட்டு அவரும் கூப்பிட்டுட்டு உங்களை போய் சேஃபான ஒரு பிளேஸில் தங்க வைக்கிறாங்க. ஸோ அங்கே உங்களுக்கு தேவையான விஷயம் அப்படின்ட்டு எல்லாமே இருக்குது. லைக் ரிசர்ச் பண்ணுறதுக்கு இன்னும் ஏதாச்சும் வேணும்னா கூட நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு அந்த கர்னலும் சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் ஓகேன்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் அப்பயே எல்லாருமே என்ன வைரஸ் இது அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சீரியஸாக தான் அங்கே போயிட்டுருக்கு. ஸோ இப்போது நம்மளோட ஹீரோ நம்ம ஜேஹோப்பை பார்க்கலாம். அவர் மிலிட்ரியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரோட சவுத் கொரியன் பீப்புள்ஸை காப்பாற்றுறது தான் அவரோட பெரிய இலக்கே. அதனால சவுத் கொரியன் பார்டர்ஸில் தான் யாராச்சும் வராங்களா அப்படின்ட்டு கண்காணிச்சிட்டு அங்கேயே பாதுகாப்புக்கு நின்றுட்டுருக்காரு. அவருக்குமே இந்த மாதிரி இந்தியன்ஸ் ரிசர்ச் டீம் வந்திருக்கு அப்படின்ட்டு தெரியும். பட் யார் யார் வந்திருக்கா அப்படின்ட்டுலாம் அவருக்கு சுத்தமாக தெரியாது. ஏன்னா அவர் தான் இங்கே ரொம்ப பிஸியாக இருக்காரே. லைட்டாக ஏதாச்சும் டிஸ்ட்ராக்ட் ஆனாலும் அவ்வளோதான், அமெரிக்கன்ஸ் எப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஸோ அதனால ரொம்ப சீரியஸாக பாதுகாப்பாக அங்கே கண்காணிச்சிட்ருக்காங்க ஜேஹோப்போட டீமே. ஸோ ஜேஹோப்போட டீமை வழிநடத்துறது ஜேஹோப் தான். ஸோ அதனால் அவர் தான் அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே இன்சார்ஜும் கூட. ஸோ அப்படியே தான் எல்லாமே பரபரப்பாக போயிட்டுருக்கு. அப்போது ஜேஹோப்பை அந்த கர்னல் கூப்பிட்றாரு. எதுக்குன்னு தெரியாமல் ஜேஹோப்போ, சொல்லுங்கள் கர்னல், என்ன விஷயம்? இல்லை, நீ கரெக்டாக தான் பாதுகாக்கிறேன்னு எனக்கும் தெரியுது. பட் அதையும் மீறி எவனோ ஒருத்தன் அமெரிக்கன் ஸ்பை நம்ம சவுத் கொரியாவுக்குள்ளே நுழைஞ்சிருக்கான். ஸோ அவன் யாருன்னு சீக்கிரமாக கண்டுபிடி ஜேஹோப். ஏன்னா எப்படி அது தெரியல, பட் எப்படியோ நுழைஞ்சிருக்கான். அது எப்படின்னு தான் தெரில, நீ கொஞ்சம் பார்த்துக்கோ. அவனை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுக்கும் நல்லது. ஏன்னா அவனை கண்டுபிடிச்சா மட்டும்தான் அந்த அமெரிக்கன்ஸ் இன்னும் என்னென்னலாம் பிளான் வச்சுருக்காங்கன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இல்லைனா அவனை மட்டும் தப்ப விட்டனா அவ்வளோதான், நம்ம மக்கள் எல்லாருமே அந்த வைரஸால் இறந்து போயிடுவாங்க. ஜேஹோப் ப்ளீஸ், இது ஒரு சீக்ரெட் மிஷனாக பார்த்துக்கோ, இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஜேஹோப்பும் ஓகே நான் பார்த்துக்கிறேன் கர்னல் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு ஜேஹோப்பும் அங்கேருந்து அப்படியே கிளம்புறாரு. எப்படி நுழைஞ்சான், இப்போ அவன் எங்கே இருக்கான் அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி டீப்பாக யோசிச்சுட்டே அப்படியே சுற்றி பார்க்குறாரு. ஸோ அதே சமயத்தில் இங்கிட்டு நீங்கள் அங்கே தான் பிஸியாக ஒர்க் பார்த்துட்ருப்பீங்களா அந்த வைரஸ்க்கு ஆன்டிவைரஸ் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி. அப்போ உங்களுக்கு வைரஸ் சாம்பிளெல்லாம் கிடச்சிருக்கும். லைக் நிறையா சவுத் கொரியன் பீப்புள்ஸ்க்கெல்லாம் இன்ஜெக்ட் ஆகி அவங்களாம் இறந்து போயிருப்பாங்க. ஸோ அங்கேருந்து அவங்களோட பிளட் அப்படின்ட்டு சில சாம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஏதோ ஆசிடெல்லாம் அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணுறீங்க. அப்போது அது ஒரு மாதிரி கேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஏன்னா அந்த கேஸ் வெளில வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்களும் அஃபெக்ட் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஏதோ கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ அதனால் அதை உங்களுக்கு மேலே சில ஹெட்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, உங்களுக்கு டீம் ஹெட்டுன்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்ட்டு நீங்கள் போக, அப்போது உங்களோட கொலிக்குறத்தை அங்கே தான் ஏதோ எடுக்கிறதுக்காண்டி வந்திருப்பான். வரும்போது என்னது இது, இந்த பாட்டிலில் என்ன அப்படின்ட்டு அந்த வைரஸ் இருக்க அந்த பாட்டிலை தான் சுற்றி சுற்றி பார்க்குறான். என்ன புதுசாக இருக்கே அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது தெரியாதனமா அந்த கிளாஸ் அவன் கையிலேருந்து தவறி அப்படியே அந்த டேபிள் மேலே விழுந்து அப்படியே உடையுது. அப்போது அந்த கேஸ் இருக்குல்ல அது அப்படியே வெளில வந்து அவன் உடம்புக்குள்ளே போகுது. அவன் ஒரு மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு ஒன்றுமே உனக்கு தெரியல. அப்போ தான் கரெக்டாக நீங்களும் அப்படியே அவங்களோட ஹெட்டை கூட்டிகிட்டு அங்கே வருவீங்க. வந்து பார்த்தா இவன் அந்த கேஸை அப்படியே உடச்சி அப்படியே ஒரு மாதிரி இருக்கானா. நீங்கள் ஏய் என்ன பண்ண அப்படின்ட்டு நீங்கள் கத்திட்டே வரும்போது அவன் அப்போ தான் ஒரு மாதிரி கையெல்லாம் ஒரு மாதிரி அவனுக்கு அரிக்கிற மாதிரி பர்ன் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் ஒரு மாதிரி கையெல்லாம் தேய்ச்சிட்ருக்கான். என்னாச்சு உனக்கு? சார் ஃபஸ்ட் நீங்கள் மாஸ்க்கை போடுங்க அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் ஹெட்டும் அப்படியே ஒரு கச்சிஃபை வச்சு ஃபஸ்ட்டு நோஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா இப்போது உங்களுக்குள்ளேயும் அந்த வைரஸ் போச்சுன்னா அவ்வளோதான். ஸோ அதனால தான் நீங்கள் சேஃப்டியாக அப்படியே உங்கள் நோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஆனால் இவன் ஒரு மாதிரி துடிச்சிட்ருக்கான். ஸோ அதனால் நீங்களும் உங்களோட டீம் ஹெட்டும் ஃபஸ்ட்டு அவனை அப்படியே அந்த ரூமை விட்டு வெளில கூட்டு வந்து அந்த ரூமை எங்கேயுமே காற்று போகாத மாதிரி அப்படியே லாக் போட்டிங்க. ஏன்னா அந்த வைரஸ் உள்ளே தானே இருக்குது. ஸோ அது மற்றவங்களுக்கும் பரவிடக்கூடாதுன்னு நீங்கள் அந்த ரூமை சேஃப்டியாக லாக் போட்டு வச்சிட்டிங்க. ஸோ அதுக்கப்புறம் இவன்
இவன் ஒரு மாதிரி துடிச்சிட்டு இருக்கான். உங்களுக்கு டாக்டர் எங்கே இருக்காங்க, டாக்டர் எங்கே அப்படின்ட்டு டீம் கிட்ட கேட்க, அப்போ டீம் ஹெட் அப்படியே கால் பண்ணி டாக்டர் டாக்டர் சீக்கிரம் இந்த இடத்துக்கு வர சொல்லுங்கள், எமர்ஜென்சி அப்படின்ட்டு டீம் ஹெட்டை சொல்கிறாரு. ஆனால் அந்த சைட்லேருந்து டாக்டர் இப்போ தான் ஏதோ எமர்ஜென்சி விஷயமா வெளில போயிருக்காரு அப்படின்ட்டு சொல்ல, என்ன அப்படின்ட்டு ஷாக்காக நீங்களும் என்னோட மாதிரி கேட்குறீங்க டீம் ஹெட்டும் சொல்கிறாரு. சரி இங்கே பக்கத்தில் தான் போயிருப்பாரு, நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன், எங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்ல டீம் ஹெட்டும் கேட்டு சொல்கிறாங்க. சொன்னாலும் நீங்கள் டீம் ஹெட் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் போய் டாக்டரை கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் குடுகுடுன்னு அங்கேருந்து ஓடுறீங்க. எங்கிட்ட ஜேஹோப்பும் அப்படியே யாராக இருக்கும் இந்த ஸ்பை அப்படின்ட்டு கண்காணிச்சிட்டே அப்படியே அங்கே தான் சியால்குள்ளே அப்படியே நடந்துட்டுருப்பாரு. அப்போ தான் நீங்கள் அப்படியே குடுகுடுன்னு ஓடி போயிட்டுருப்பீங்களா டாக்டர் எங்கே அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி. உங்களுக்கு அந்த லொக்கேஷனும் தெரியும். ஸோ அந்த லொக்கேஷன் கொஞ்சம் தூரமாக இருக்கனால நீங்கள் குடுகுடுன்னு ஓடி போகிறீங்க. ஏன்னா சீக்கிரம் மட்டும் டாக்டரை கூப்பிட்டு வரலன்னா அவ்வளோதான், இவனுக்கு என்ன ஆகுன்னு தெரியாது, இறந்து போக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அப்போ நீங்கள் ஓடி போக அப்போ ஜேஹோப்போ ஒரு மாதிரி யோசிச்சிட்டே வர, நீங்கள் அப்படியே தெரியாதனமா ஜேஹோ அப்படியே இடித்து தள்ளுறீங்க. அவரும் அப்படின்ட்டு கத்த, நீங்களும் அப்படி திரும்பி பார்த்துட்டு அவருக்கு ரியாக்ட் கூட பண்ண முடியாமல் அப்படி ஓடி போகிறீங்க. ஸோ அவர் பார்த்துட்டு யார் இந்த பொண்ணு, பார்த்தா கொரியன் பொண்ணு மாதிரியே தெரியலையே அப்படின்ட்டு ஒரு மாதிரி உங்களை பார்த்துக்கிட்டே தான் அவரும் அப்படியே அங்கேருந்து கிராஸ் பண்ணி போகிறாரு. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங். ஆனால் பேசிக்க கூட டைம் இல்லாமல் தான் 2 பேரும் பரபரப்பாக சுற்றிட்டுருக்கீங்க. இங்கிட்ட நீங்களும் எப்படியோ போய் டாக்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக கூப்பிட்டு வந்துட்டீங்க. நீங்கள் அந்த டாக்டரை கூப்பிட்டு வந்துட்டு பார்த்தா அதுக்குலாட்டியும் உங்களோட கோலிக் அங்கே இறந்து போய் கிடக்குறான். டீம் ஹெட்டும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி அவர் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு என்னாச்சு இவனுக்கு என்னாச்சு, உங்களுக்கு இப்போது என்ன பண்ணுறதுனே தெரியல டாக்டர், பாருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. பட் அவன் தான் இறந்து போயிட்டானே, டாக்டரால் என்ன பண்ண முடியும், டாக்டரும் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாரு. இருந்தாலும் அவர் பார்த்துட்டு இது அந்த அமெரிக்கன்ஸ் நம்ம மேலே பரப்பி விட்ட அதே வைரஸ் தானே, ஆமாம் அதே வைரஸ் தான், இவன் தெரியாதனமா அதை உள்வாங்கிட்டான், அந்த கேஸை உள்வாங்கிட்டான். ஆனால் இது என்னமோ அப்கிரேட் ஆன மாதிரி இருக்குது. அது வந்துச்சுன்னா ஒரு நாள் வரையும் அந்த சிம்டம்ஸ் எதுவுமே தெரியாது. ஆனால் இப்போ தான் உள்வாங்கியிருக்கான், அதுக்குள்ளாட்டியும் இறந்து போயிருக்கான் அப்படின்ட்டுனா அந்த வைரஸ் அப்கிரேட் ஆகிருக்கு. நீங்கள் ஏதாச்சும் பண்ணீங்களா அப்படின்ட்டு உங்களை பார்த்தா கேட்குறாங்க. ஸோ அப்போ நீங்களும் யோசிச்சு பார்க்குறீங்க. ஏன்னா நீங்கள் தானே ஏதோ கெமிக்கல் ஆசிட் அப்படின்ட்டுலாம் மிக்ஸ் பண்ணி அந்த கேஸையே ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. அது ஜஸ்ட்டாக பிளட் ரூபத்தில் தான் இருந்திருக்கும், அந்த வைரஸும் பிளட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி. ஆனால் நீங்கள் தான் ஏதோ பண்ணி அது ஒரு மாதிரி கேஸ் மாதிரி ஃபார்ம் ஆக வச்சுருந்துருப்பீங்க. ஸோ அதனால கேட்க, அப்போ நான் தான் அதை அப்கிரேட் பண்ணி இவன் சாகிறதுக்கு நான் தான் காரணமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி நீங்கள் உடஞ்சி போய் அப்படியே உக்காந்துட்டீங்க. உங்களால் நம்ப முடியல, உங்களால் தான் இப்படி இவன் செத்துட்டான் அப்படின்ட்டு. ஒரு நாள் நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க. ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்டு தான். ஸோ அவனை இப்படி பார்க்கும்போது அதுவும் நீங்கள் தான் அதுக்கு காரணம் தெரியும் போது உங்களால் அது ஏற்றுக்க முடியல. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் சீனில் அவனை அடக்கலாம் பண்ணுறீங்க. அப்போ கூட நீங்கள் ஒரு மாதிரி செலமாக தான் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ டீம் ஹெட்டும் வந்துட்டு, விடுமா, நீ ஏதோ கண்டுபிடிக்க போய் தானே அவன் போய் அப்படி பண்ணது, அவனோட தப்பு, நீ ஃபீல் பண்ணாத. இங்கே பாரு, இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட மக்கள் இறக்குற ஸ்டேஜில் தான் இருக்காங்க, அவங்க எல்லாரையும் நம்ம காப்பாற்றுறோம், நீ இப்படி இருந்தானா எப்படிமா அப்படின்ட்டு ஏதோ சொல்லி உங்கள் மனசை எப்படியோ மாற்றிட்டாரு. இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஒரு இடத்துல அமைதியாக போய் உட்காந்து ஒரு மாதிரி அமைதியாக தான் இருக்கீங்க. ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உடஞ்சி அழக ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா உங்களால் அந்த வலியை தாங்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீனில் எதுவுமே நடக்காத மாதிரி சில மாதிரி வந்து நீங்கள் மறுபடியும் உங்களோட ரிசர்ச் ஆரம்பிச்சிட்டிங்க. மறுபடியும் நீங்கள் அப்படியே தான் பண்ணிகிட்ருக்கீங்க. போன வாட்டி பண்ண ஃபார்முலாவையே போட்டு பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வைரஸோட ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிக்கணும்னா அந்த வைரஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்ட்டு தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அதை நீங்கள் அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களால் அந்த வைரஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால தான் நீங்கள் அதில் வெறித்தனமாக தூங்காமல் கொல்லாமல் வேலை பார்த்துட்ருக்கீங்க. டீம் ஹெட்டுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. அவர் சொல்லி கூட பார்த்துட்டாரு ரெஸ்ட் எடுமா அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் கேட்க தயாராகவே இல்லை. ஃபஸ்ட்டு இதுக்கு ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்ச பிறகு தான் எதாக இருந்தாலும் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு மீட்டிங் நடக்குது. அதில் சவுத் கொரியன் பீப்புள்ஸ்குள்ளே அந்த வைரஸ் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாக பரவிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வருது. அது எப்படி, அந்த வைரஸ் எப்படி தான் பரவுது, எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் மார்க் வருது. உங்களுக்கும் தான். ஆமாம், இந்த வைரஸ் எப்படி பரவுது, அவனுக்கு அந்த கேஸை நாம் அப்கிரேட் பண்ணனால தான் அவனுக்கு பரவுச்சு. ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி பரவுது, இந்த காற்று மூலிமா பரவுதா இல்லை சாப்பாடு மூலிமா பரவுதா, எப்படி தான் பரவுது அப்படின்ட்டு உங்களுக்கும் கொஷின் வருது. ஸோ அதனால் நீங்கள் டைரெக்டாக போய் பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ட்டு அங்கே நிறையா மக்களுக்கெல்லாம் அந்த வைரஸ் வந்து அவங்களெல்லாம் தனிமைப்படுத்தி வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே தான் நீங்கள் மாஸ்கெல்லாம் போட்டுக்கிட்டு சேஃப்டியாக உள்ளே போய் அதெல்லாமே பார்த்துட்ருக்கீங்க.
ஸோ நீங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி இந்த வைரஸ் பரவுது அப்படின்ட்டுலாம் நீங்கள் போய் எல்லாருக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே தான் அவங்களுக்குள்ளே வேலை பார்க்குற ரிசர்ச்சர்ஸுமே வந்துட்டு அந்த வேலையை தான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நீங்கள் நிறையா டாக்டர்ஸ் எல்லாம் அந்த வைரஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்கக்கிட்டேயும் நீங்கள் கொஞ்சம் கேட்குறீங்க, நீங்கள் எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, இந்த வைரஸை உங்களால் அழிக்க முடியுதா என்ன? இல்லை, இந்த வைரஸை அழிக்க முடியல, பட் அவங்கள கொஞ்ச நாளுக்கு நம்மளால் வாழ வைக்க முடியும். புரியல, என்ன சொல்ல வரீங்க? ஆமாம், இந்த வைரஸ் என்னன்னு தெரியல, பட் சில மெடிசன்ஸால் இந்த வைரஸ் பரவுறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ண முடியுது. கொஞ்சம் இவங்க உடம்புக்குள்ளே அந்த வைரஸ் ரொம்ப வேகமாக பரவிட்டுருக்கு, அதை நம்மளால ஸ்லோ பண்ண முடியும். இந்த மெடிசன் எல்லாத்தையும் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு ஒரு டாக்டர் அந்த மெடிசன் எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. ஸோ நீங்களும் அந்த மெடிசனோட சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்க. அப்போனா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது. இந்த மெடிசனில் என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சா நம்ம சீக்கிரமாக இந்த வைரஸ்க்கு ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் பேசிக்கிட்டே அப்படியே அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்க எல்லாரையுமே அப்படியே பார்த்துக்கிட்டே தான் போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்போது ஜேஹப்போ அங்கே தான் வந்திருப்பார். ஏன்னா அவருக்குமே தெரியணும் எவ்வளோ பேருக்கு இதெல்லாம் பரவிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதனால் அவரும் கண்காணிக்கிறதுக்காண்டி அப்படியே அங்கே வந்து பார்க்குறாரு. அப்போது உங்களையுமே பார்க்குறாரு. நீங்கள் அப்போது உங்களோட ரிசர்ச் டீம் கூட பேசிகிட்ருக்கீங்க. அதுவும் நீங்கள் ஃபுல் இங்கிலீஷில் ஒரு மாதிரி பேசிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த இங்கிலீஷை பார்த்தோன்னே அவருக்கு இந்த பொண்ணை நம்ம அன்றைக்கே பார்த்தோமே அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது, ஒருவேளை அந்த அமெரிக்கன் ஸ்பை இந்த பொண்ணாக தான் இருக்குமோ அப்படின்ட்டு. ஏன்னா அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது. நீங்கள் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறீங்க, அதை கேட்கும்போது அமெரிக்கன்ஸும் இப்படி தானே பேசுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. நீங்கள் என்னதான் அமெரிக்கன்ஸ் மாதிரி இல்லைனாலும் வேணும்னே அமெரிக்கன்ஸ் அவங்களேருந்து ஒரு ஆளை அனுப்பாமல் வேறு யாராச்சும் அனுப்பியிருப்பாங்களோ அப்படின்ட்டு ஒரு டவுட்டில் உங்கள் மேலே சந்தேகம் வைக்கிறாரு. சொன்னால அதுக்கப்புறம் உங்களை தான் கண்காணிச்சிட்டே இருக்காரு, நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னு. ஸோ அப்போது நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் அங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் அந்த டேப்லெட்ஸ் இருக்கும்ல, சாம்பிள் டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பீங்களே, அதான் அந்த வைரஸை ஸ்லோ பண்ணுற டேப்லெட்ஸ். ஸோ அதை வச்சு நீங்கள் எதோ பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதெல்லாம் ஜேஹோப் தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்காரு, என்ன பண்ணுறா இவ அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் எதோ மிக்ஸ் பண்ணி எதோ கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஜெக்ஷனில் நீங்கள் கண்டுபிடிச்ச அந்த ஃபார்முலாவை அந்த சாம்பிளை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஏன்னா டெஸ்ட் பண்ணால் தானே அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன்று சாம்பிளை கண்டுபிடிச்சிட்டிங்க. ஆனால் நீங்கள் இப்போ அதை டெஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் நீங்கள் அதை பத்திரமா உங்களோட பேக்குள்ளே வச்சுட்டு டிசீஸ் வந்திருக்க பீப்புள்ஸை பார்க்குறது கண்டா போகிறீங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணால் தானே ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் சேஃப்டியாக அதை எடுத்துக்கிட்டு அப்படியே போக ஜேஹப்க்கு இப்போது கன்ஃபார்மே ஆகிடுச்சு நீங்கள் தான் அந்த ஸ்பைன்னு. ஏன்னா நீங்கள் தானே இப்போ ஒரு மாதிரி திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்க மாதிரி தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அதுவும் இல்லாமல் எதோ மிக்ஸ் பண்ணி எதோ வேறு பண்ணிகிட்ருக்கீங்களா. ஸோ அதனால் அவருக்கு நீங்கள் தான் இருக்கோம் அப்படின்ட்டு 100% கன்ஃபார்மே ஆகிடுச்சு. ஏன்னா அவருக்கு தெரியாது நீங்கள் ரிசர்ச் டீமில் இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் தான் அந்த ஸ்பை அப்படின்ட்டு உங்களை வந்து அப்படியே பேக்லேருந்து வந்து உங்கள் கையில் விலங்கெல்லாம் மாட்டி உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யார் நீங்கள் அப்படின்ட்டு கத்திட்ருக்கீங்க. வாயமோடு, நீ தானே அமெரிக்கன் ஸ்பை, உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு, எவ்வளோ தைரியம் இருந்தால் எல்லாருக்கும் நீ வைரஸை பரப்பி விட்டுட்ருப்ப, உன்னைய பாரு, கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்ட்டு உங்களை அப்படியே தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் சொல்ல ட்ரை பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சிருக்கீங்க, நான் ஸ்பையெல்லாம் கிடையாது. இல்லை நீ ஸ்பை தான், நான் நல்லா பார்த்தேன், நீ தான் அந்த வைரஸை அந்த இன்ஜெக்ஷனுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு இருந்த, மற்றவங்களுக்கெல்லாம் போய் பரப்பி விடலான்னு எனக்கு தெரியும், நீ தான் அப்படின்ட்டு அவர் நீங்கள் சொல்கிறதே கேட்காம உங்களை அந்த கர்னல் கிட்ட தான் கூப்பிட்டு வர்றாரு. கர்னல் என்ன சொல்லு அப்படின்ட்டு அவர்கிட்ட இருக்க அந்த வாக்கி டாக்கிலேருந்து கேட்க, கர்னல் நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த ஸ்பையை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த அமெரிக்கன் ஸ்பை இங்கே தான் சுற்றிட்டு இருந்தா, அவளை நான் கையும் கழுவமாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு ஜேஹப் சொல்ல, அப்படியா, அப்போ சீக்கிரமாக அவளை உள்ளே கூட்டு வா அப்படின்ட்டு கர்னலும் சொல்ல. ஸோ ஜேஹப்போ உங்களை தான் இழுத்துக்கிட்டு உள்ளே கூட்டு போகிறாரு. எங்கே யார் அப்படின்ட்டு கர்னல் கேட்க, அப்போ உங்களை தான் இழுத்தி முன்னாடி விடுறாரு. அப்போ கர்னல், ஜேஹப் கர்னல் இவ தான் இந்த அமெரிக்கன் ஸ்பை, இவ தான் நம்ம மக்களுக்கு வைரஸ் எல்லாம் பரப்பி விட்டுட்ருக்கா அப்படின்ட்டு சொல்ல, ஜேஹோப் என்ன கர்னல், இல்லை அவுத்து விடு ஃபஸ்ட்டு, அவங்க கையில் இருக்க விலங்கு அதெல்லாம் அவுத்து விடு. அப்போ ஜேஹோப் ஷாக் ஆகிட்டு, என்ன கர்னல் சொல்கிறீங்க, இவ அமெரிக்கன் ஸ்பை, இவளை அவுத்து விட சொல்கிறீங்க, ஜேஹோப் சொன்னதை மட்டும் செய் அப்படின்ட்டு சொல்ல. ஜேஹோப் மைண்டில் ஒருவேளை இவருமே அமெரிக்காவுக்கு தான் ஒர்க் பண்ணுறாரோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி சந்தேகத்தோடு பார்க்க, அப்போ கர்னல் புரிஞ்சுக்கிட்டு, டேய் நான் ஒன்றும் ஸ்பை கிடையாது, சொன்னதை மட்டும் செய், அந்த பொண்ணோட கையில் இருக்க அந்த விலங்கை அவுத்து விடு. அப்போ ஜேஹப்பும் அப்படியே அந்த விலங்கை அவுத்து விடுறாரு. அப்போ நீங்கள்
ஏன் இப்படி பண்ணுறீங்க, என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்காம என்ன ஏன் இப்படி கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்ட்டு நீங்கள் ஜேஹோப்பை பார்த்து தான் திட்டிகிட்டு இருக்கீங்க. ஜேஹோப் நிறுத்துறியா அப்படின்ட்டு கர்னல் பக்கம் திரும்பி, இப்போ சொல்லுங்கள் எதுக்கு இந்த ஸ்பையோட கையை அவுத்து விட சொன்னீங்க அப்படின்ட்டு ஜேஹோப் ஒரு மாதிரி கோவத்தோட தான் கேட்குறாரு. அப்போ அந்த கர்னல், நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க, இவங்க ஒன்றும் ஸ்பை கிடையாது. எப்படி சொல்கிறீங்க, இவ தான் இதோ மிக்ஸ் பண்ணி அதை இன்ஜெக்ஷனில் ஏற்றிக்கிட்டு போயிட்டு இருந்தா. அப்போனா அது வைரஸ் தானே, வைரஸை மனுஷங்களோட பாடியில் ஏற்றுறதுக்கு தானே இவ போயிட்டு இருந்திருக்கா, அதை பரப்புறதுக்கானே போயிட்டு இருந்திருக்கா. இவ்வளோ போய் எப்படி நீங்கள் ஸ்பைலன்னு சொல்கிறீங்க? அப்போ நீங்கள், ஐயோ அது ஒன்றும் வைரஸ் கிடையாது ஏன்னா. ஆமாம், ஏன் ஜேஹோப் நீ அவங்கள தப்பாக புரிஞ்சிட்ருக்க? அதான் உனக்கு தெரியுமே, இந்தியாவிலேருந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி சில ரிசர்ச் எல்லாம் வந்திருந்தாங்க. ஆமாம் வந்தாங்க, அதில் இவங்களும் ஒருத்தங்க. என்ன நிஜமாவா அப்படின்ட்டு திரும்பி உங்களை தான் ஜேஹோப் பார்க்குறாரு. நீங்களும் ஆமன்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அது நிஜமாவே நீங்கள் கண்டுபிடிச்ச ஒரு சாம்பிள் தானா? ஆமாம், ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான், அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி தான் நான் போயிட்டுருந்தேன். அதுக்குள்ளாட்டியும் தான் நீங்கள் இப்படி என்ன கை விலங்கெல்லாம் மாட்டி இங்கே கூப்பிட்டு வந்துட்டீங்க அப்படின்ட்டு சொல்ல ஜேஹோப்க்கும் ஒரு வேளை அதானோ நாம தான் தப்பாக புரிஞ்சிட்டோமோ அப்படின்ட்டு அவர் மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன ஜேஹோப் இன்னும் நீ நம்பலையா? இல்லை கர்னல், அது அப்படின்ட்டு இன்னுமே நம்பாம தான் ஜேஹோப் கேட்குறாரு. அப்போ நீங்கள் தான் இவர் நம்ப மாட்டார் போல் அப்படின்ட்டு நீங்கள் உங்களோட டீம் ஹெட்டை கூப்பிட்றீங்க. ஸோ அவருமே வராரு. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஐடியுமே காமிக்கிறீங்க. இந்தியாவில் ஒரு ரிசர்ச் டீமில் 3 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் காமிச்ச பிறகு தான் அவருக்கு கொஞ்சம் ஏதோ சமாதானம் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் கர்னலும், நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஜேஹோப் அப்படி தான் அமெரிக்கன் ஸ்பையை கண்டுபிடிக்கணுன்னு அவன் ரொம்ப வேகமாக இருக்கனால அவங்கள தெரியாதனமாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான், அவ்வளோதான், நீங்கள் மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு கர்னல் சொல்ல, நீங்கள் ஐயோ பரவாயில்ல, இதை ஒன்றும் நான் தப்பாக எடுத்துக்கல, என்னால் புரிஞ்சுக்க முடியுது, அவர் ரொம்ப பரபரப்பாக சுற்றிட்டுருக்காரு, ஸோ அதில் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு, நான் புரிஞ்சுக்கிறேன், நீங்கள் அதுக்குன்னு மன்னிப்பெல்லாம் கேட்க தேவையில்ல கர்னல் அப்படின்ட்டு சொல்ல, கர்னலும் சரிம்மா உன்னை சேஃபாக போய் ஜேஹோப்பே உங்களோட பிளேஸில் விட்டுட்டு வருவான் அப்படின்ட்டு சொல்ல, ஜேஹோப் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. என்னடா பார்க்குற, நீ தப்பாக புரிஞ்சிட்டனால பாவம் அந்த பொண்ணு, போ அந்த பொண்ணையும் அதுக்கப்புறம் அந்த ரிசர்ச் டீம் ஹெட்டையும் போய் விட்டுட்டு வா உங்கள் பிளேஸில் அப்படின்ட்டு சொல்ல, ஜேஹோப்போ சரின்ட்டு உங்களோட டீம் ஹெட்டையும் தான் அவரோட ஜீப்பில் உட்கார வச்சு அப்படியே ட்ரைவ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ நீங்களும் அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கீங்க சவுத் கொரியா. அது ரொம்ப அழகான ஒரு நாடு இல்லை, ஸோ பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அதோட உங்கள் மைண்டில் இவ்வளோ அழகான நாட்டில் ஏன் மக்களெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அந்த அமெரிக்கன் ஏன் இப்படி தான் நடந்துக்கிறாங்கன்னே புரியலையே, அவங்க எதுக்கு இப்படியெல்லாம் வைரஸை பரப்பி விடணும் அப்படின்ட்டு நீங்கள் உங்களோட டீம் ஹெட்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க. ஜேஹோப் இதெல்லாமே கேட்குறாரு. இதெல்லாம் கேட்க உங்கள் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் தான் வருது. ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல பொண்ணு தானே, ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்ருக்கீங்க. ஸோ அதெல்லாம் அவர் கேட்டு நீங்கள் நல்ல பொண்ணு தான், உங்களை தப்பாக புரிஞ்சுட்டோம் அப்படின்ட்டு ஜேஹோப்க்கு இப்போ தான் புரியுது. ஸோ அப்படியே நீங்களும் அப்படியே உங்கள் பிளேஸில் இறங்கிட்டு தேங்க்யூ அப்படின்ட்டு ஜேஹோப்பை பார்த்து சொல்கிறீங்க. அவர் எதுக்கு இல்லை, எங்களை சேஃபாக இங்கே விட்டுருக்கீங்கள்ல, ஸோ அதனால தான் நான் தான் உங்ககிட்ட சாரி சொல்லணும். சாரியா எதுக்கு? இல்லை, நான் தான் உங்களை ஸ்பையன்னு நினச்சி உங்களை அப்படி விலங்கெல்லாம் மாட்டி கூப்பிட்டு போனேன்ல, ஸோ அதுக்கு தான் என்னை மன்னிச்சிடுங்க. இல்லை பரவாயில்ல, என்னால் புரிஞ்சிக்க முடியுது, நான் அது ஒன்றும் தப்பாலாம் நினச்சிக்கல அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே சிரிச்சுட்டு அங்கே கிளம்புறீங்க. ஜேஹோப் அப்படியே உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ டீம் ஹெட் இதெல்லாம் பார்த்துட்டு உங்ககிட்ட போயிட்டுருக்கும்போது, என்ன வயன் உனக்கும் அந்த ஆர்மி ஆஃபீஸருக்கும் என்ன, அவர் என்னன்னா உன்னைய பார்த்து சாரி கேட்குறாரு, நீ என்னென்னா தேங்க்யூ சொல்கிற, ஏதாச்சும் உங்கள் 2 பேருக்குள்ளே ஸ்பார்க் ஆகிடுச்சா என்ன அப்படின்ட்டு அந்த டீம் ஹெட் கேட்க நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகி உங்களோட டீம் ஹெட்டை தான் முறைக்கிறீங்க. என்ன வயன், நான் நார்மலாக தானே கேட்டேன். டீம் ஹெட் நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, நம்ம எப்படி ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் இருக்கோம், உங்களுக்கு என்னென்னா இதெல்லாம் இப்போ ரொம்ப முக்கியமா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டில் போகிறீங்க. ஸோ டீம் ஹெட்டும் அதுவும் கரெக்டு தான், அதுக்குன்னு இந்த சமயத்தில் லவ்வெல்லாம் எதுவும் வரக்கூடாதுன்னு நினச்சி இருக்கா என்ன, லவ்வெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவரை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஓ, பட் உங்கள் 2 பேரையும் பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, ஒரு குட் கப்பலாக இருப்பீங்கன்னு தோணுச்சு, ஸோ அதனால தான் சொன்னேன். அப்போ நீங்கள் அந்த டீம் ஹெட்டை முறைச்சிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. அவரும் சிரிச்சுக்கிட்டே அவரோட ஒர்க்கை பார்க்க கிளம்பிட்டாரு. எங்கிட்ட ஜேஹோப்பும் காரை ட்ரைவ் பண்ணிட்டு ரிட்டன் போயிட்டுருக்கும் போது உங்களை பற்றி தான் யோசிக்கிறாரு. அந்த பொண்ணை தெரியாதனமாக நம்ம இப்படி பண்ணிட்டோம், அந்த பொண்ணு இருந்தாலும் பெருதன்மையாக நம்மளை மன்னிச்சு விட்டுட்டா,
அப்படின்ட்டு உங்களை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே நீங்கள் அந்த வைரஸ் உழைக்கிறதுக்காண்டியே ஒரு சின்ன சாம்பிள் மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல, ஒரு ஆன்டிவைரஸ் மாதிரி. அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி தான் நேற்று போனீங்க. பட் அதுக்குலாட்டியும் தான் ஏதோ நடந்துருச்சு. ஸோ இன்றைக்கி நீங்கள் அதை போய் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் அதை பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே வெளில வர பார்த்தா அங்கே ஜேஹப் நின்றுட்டுருக்காரு அவரோட ஜீப் கிட்ட. இவரை நீங்கள் பண்ணுறாரு அப்படின்ட்டு நீங்களா நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? இல்லை நேற்று நீங்கள் போயிட்டு இருந்த வேலையே என்னால் தானே ஆகலை, ஸோ அதனால தான். எங்கே போகணுன்னு சொல்லுங்கள், நான் உங்களை போய் ட்ராப் பண்ணுறேன். இல்லை பரவாயில்ல நான் போய்க்குவேன். இல்லை பரவாயில்ல நானே உங்களை போய் விடுறேன் அப்படின்னு சொல்ல சரின்ட்டு நீங்களும் அப்படியே ஜேஹப்பும் அப்படியே அந்த காரில் தான் போயிட்டுருக்கீங்க. டீம் ஹேட் பார்க்குறாரு. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ என்ன 2 பேரும் ஒன்றா போகிறாங்க அப்படின்ட்டு டீம் ஹெட்டை பார்த்துட்டு அவரும் போய் அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இக்கிட்டு நீங்கள் 2 பேரும் அவ்வளோவெல்லாம் எதுவும் பேசிக்கல, அமைதியாக தான் இருக்குது. அப்போது நீங்கள் அப்படியே ஜேஹப்பை பார்த்து உங்கள் பேர் என்ன? என் பேரா ஜேஹப். ஓ ஜேஹப்பா, என்னோட பேர் வயன். தெரியும். எப்படி தெரியும்? நான் தான் உங்களோட பேரை சொல்லவே இல்லையே. இல்லை நேற்று கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ அப்படியா, சரி ஓகே. நீங்கள் ஒரு ஆர்மி ஆஃபீஸர்னு தெரியுது, பட் நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கீங்க? நானா அப்படின்ட்டு ஜேஹப் கேட்க அப்போ கரெக்டாக அவங்க ஃபோன் அடிக்குது. நீங்கள் எக்ஸ்கியூஸ் மீ. அப்போ ஜேஹப்பும் இட்ஸ் ஓகே நீங்கள் கால் பேசுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் பாட்டில் அமைதியாக கார் ஓட்டிகிட்டு இருக்காரு. அப்போ நீங்களும் கால் அட்டன் பண்ணால் உங்கள் பாட்டி தான் ஜில்லு எப்படிடா இருக்க, சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா அப்படின்ட்டுலாம் கேட்டுட்ருக்காங்க. நீங்களும் பாட்டி நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு நீங்களும் பேசிகிட்ருக்கீங்க. ஜேஹப்க்கு ஒன்றும் புரியல, ஏன்னா நீங்கள் உங்களோட மதர் டங்கில் பேசிகிட்ருக்கீங்க. ஜேஹப் கொரியன் இல்லையா, ஸோ அவருக்கு சரியாக எதுவும் புரியல. பட் உங்கள் பாட்டி அவங்கள ஜில்லுன்னு கூப்பிட்றது, நீங்கள் அவங்கக்கிட்ட பாசமாக பேசுறது, அதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ஒரு வேளை ஃபேமிலியாக இருக்குமோ அப்படின்ட்டு தோணுது. ஸோ அதை கேட்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவருக்கும் ஒரு அம்மா மட்டும்தான் இருக்காங்க. இருந்தாலும் இப்போ அவங்க அம்மா பார்த்துக்கிற நிலமையில அவர் இருக்காரா என்ன? மிலிட்ரி ஆஃபீஸர்னா ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு தனியாக தானே வந்து வாழணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு லைஃப்பை தான் வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு அவரோட அம்மா தான் ஞாபகம் வருது. ஸோ இந்த மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே காரை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் பேசி முடிச்சுட்டு சாரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய பாட்டி கால் பண்ணிட்டாங்க, ஸோ அதனால தான் பேச வேண்டியதாகிடுச்சு. அப்போ ஜேஹப் பரவாயில்ல. ஆமாம் அவங்க ஏதோ ஜில்லுன்னு சொன்னாங்களே, யார் இந்த ஜில்லு? ஓ அதை கேட்குறீங்களா? என் பேர் தான், என்னோடய நிக் நேம் ஜில்லு தான். வீட்டில் எல்லாருமே அப்படியே தான் கூப்பிடுவாங்க. ஓ அப்படியா, சரி அப்படின்ட்டு ஜேஹப்பும் சொல்ல அதுக்கப்புறம் வர வேண்டிய பிளேஸுக்குமே வந்தாச்சு. ஸோ நீங்களும் அப்படியே இறங்கி தேங்க்யூ அப்படின்றீங்க. அவர் பரவாயில்ல நீங்கள் போய் டெஸ்ட்டெல்லாம் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்காண்டி இங்கே தான் வெயிட் பண்ணுவேன். ஏன் நீங்கள் ஏன் வெயிட் பண்ணணும்? நீங்கள் போங்க, உங்களுக்குன்னு ஒர்க் இருக்கும்ல. இல்லை இன்றைக்கி என்னோடய ஃப்ரீ டே தான், ஸோ அதனால் எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணுறதா பண்ணிவிட்டு வாங்க, நான் இங்கே தான் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல நீங்களும் வேணாம்னு சொல்கிறீங்க. பட் ஜேஹப் கேட்கவே இல்லை. ஸோ நீங்களும் சரின்ட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு ஜேஹப் அப்படின்ட்டு கூப்பிட ஜேஹப் என்னன்ற மாதிரி திரும்பி உங்களை தான் பார்க்குறாரு. நீங்களும் வேணா என் கூட வரீங்களா? சும்மா இங்கே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் என் கூட வரலாம்ல அப்படின்ட்டு கேட்க ஜேஹப்பும் சரின்ட்டு அப்படியே இறங்கி உங்ககிட்ட தான் வராரு. ஸோ இதுக்கப்புறம் 2 பேரும் தான் போய் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் அந்த வைரஸ் வந்தவர்கிட்ட இங்கே பாருங்கள், உங்களுக்கு லைட்டாக ஏதாச்சும் சிம்டம்ஸ் தெரிஞ்சால் கூட நீங்கள் இங்கே இருக்க டாக்டர்ஸ்கிட்டயோ யார்கிட்டயாச்சும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், சரியா? நானும் அப்பப்போ வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன். ஏதாச்சும் லைட்டாக மாறிச்சுனா கூட நீங்கள் என்கிட்ட சொல்லி ஆகணும், அப்போ தான் உங்களோட உயிரை எங்களால் காப்பாற்ற முடியும் அப்படின்ட்டு நீங்கள் அக்கறையாக அவங்ககிட்ட சொல்கிறீங்க. கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு சாப்பிடுங்க, மெடிசன் எல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டுலாம். ஸோ இதெல்லாம் ஜேஹப் பார்க்குறாரு. ஸோ பார்த்துட்டு அவர் அமைதியாக அப்படியே தான் நின்றுட்டுருக்காரு. ஸோ நீங்களும் சொல்லியெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஜேஹப்பும் நீங்களும் தான் அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ ஜேஹப் வயன் சொல்லுங்கள் ஜேஹப். இல்லை நீங்கள் இப்போ ஒரு சாம்பிள் போட்டிருக்கீங்கள்ல, அது எவ்வளோ நேரம் ஆகும் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு? லைக் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதுவா அப்ராக்சிமேட்லி ஒரு 24 ஹவர்ஸ் தேவைப்படும், அந்த மெடிசன் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியறதுக்கு. ஓ அப்படியா, ஆமாம். அப்போ நீங்கள் குடுன்னு அங்கிட்ட ஓடி போகிறீங்க. ஜேஹப் என்னாச்சு இப்போது அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே யாரோ வயசானவர் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அப்படியே கீழே விழுந்துட்டார். ஸோ அதனால தான் நீங்கள் அப்படியே அவரை தூக்குறதுக்காண்டி அப்படியே போய் அவரை தூக்கி பக்கத்தில் இருக்க ஒரு சேரில் அப்படியே உட்கார வைக்கிறீங்க. அவர் தேங்க்யூம்மா அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு குடுன்னு போய் அவருக்காண்டி தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறீங்க. ஸோ அதுக்கப்புறம் பத்திரமா இருங்க. ஏன் என்னாச்சு உங்களுக்கு?
இல்லைம்மா, இந்த உடம்பெல்லாம் ஒரு மாதிரி கசகசன்னு ஒரு மாதிரி வலிக்குதுமா அப்படின்ட்டு அந்த வயசானவரும் சொல்ல, உங்களுக்கு அந்த வைரஸ் இருக்குதானே? ஆமாம்மா. அப்போனா நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், இப்படியெல்லாம் நடக்காதீங்க அப்படின்ட்டு சேஃபாக அவரை போய் அவரோட பெட்டில் நீங்கள் அப்படியே படுக்க வைக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே நிறைய சின்ன குழந்தைங்க எல்லாருக்குமே வைரஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே பாவமாக இருக்கும். ஸோ போய் அவங்க பக்கத்தில் உட்காந்து அவங்கக்கிட்ட பேசுகிறீங்க, ஜாலியாக அவங்கள சிரிக்கலாம் வைக்கிறீங்க. அவங்களுக்கு இருக்க வலியை கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் மறக்க அடிக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க பார்க்க ஜேஹப்க்கு உங்களை ரொம்ப பிடிக்குது. ஏன்னா நீங்கள் ரொம்ப கைண்டான ஒரு பர்சனாக இருக்கீங்க. ஸோ அதனால் அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே தான் அவங்கள பார்த்துட்ருக்காரு. அவரும் போய் நிறைய சின்ன குழந்தைங்கள சிரிக்க வைக்கிறது அப்படின்ட்டு எல்லாமே பண்ணுறாரு. நீங்களும் அவரை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் சிரிப்பை பார்த்து அவர் இன்னுமே ஃப்ளாட்டாக தான் ஆகுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் ஜேஹப்பும் அப்படியே மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டுருக்கீங்க. அப்போது நீங்களும் ஜேஹப்பும் கொஞ்சம் நல்லாவே தான் பேசிக்கிறீங்க. ஜேஹப் உங்கள்கிட்ட நிறையா பேசுகிறாரு, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அப்படியே தான் கரெக்டாக நீங்கள் தங்கிட்டு இருக்க இடத்துக்கும் வந்து அப்படியே காரை ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்களும் இறங்கிட்டு, ஓகே தேங்க்யூ, இன்றைக்கி பண்ண உதவிக்கு ரொம்பவே தேங்க்யூ. நீங்கள் இல்லைன்னா நான் போகிறதுக்கும் வரதுக்கும் ரொம்பவே டைம் ஆயிருந்திருக்கும். ஸோ அதுக்கு தேங்க்யூ அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல, எதுக்கு தேங்க்யூலாம் சொல்கிறீங்க, இது நம்மளோட கடமை தானே அப்படின்ட்டு ஜேஹப்பு சொல்ல, நீங்களும் சரின்ட்டு சிரிச்சிட்டு அப்படியே போக போகிறீங்க. ஒரு நிமிஷம் வயன், என்ன ஜேஹப் அப்படின்ட்டு திரும்பி நீங்களும் கேட்க, அப்போ அவர் உங்ககிட்ட வந்துட்டு, இல்லை நான் உங்களை ஜில்லுனே கூப்பிட்டுட்டா? அப்போ நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு அவரை தான் பார்க்குறீங்க. இல்லை அது என்னோடய ஃபேமிலி கூப்பிட்ற பேர். பரவாயில்ல, நான் உங்களை கூப்பிடலாம் தானே, உங்களுக்கு எதுவும் அன்கம்ஃபர்டபுளெல்லாம் இருக்காது தானே அப்படின்ட்டு ஜேஹப் கேட்க, நீங்கள் முழிக்கிறீங்க. இல்லை நான் சும்மா தான் கேட்டேன், உங்களுக்கு பிடிக்கலனா இட்ஸ் ஓகே, நான் உங்களை வயனே கூப்பிட்டுக்கிறேன். இட்ஸ் ஓகே, நீங்கள் என்னை சில்லுன்னே கூப்பிட்டுக்கலாம், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல, ஜேஹப் ஃபேஸில் ஒரு சின்ன ஸ்மைல். அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு, சரி ஓகே ஜில்லு, நான் உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேன், பாய் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவர் போய் காரில் உட்காந்துட்டு அப்படியே சல்லுன்னு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. நீங்கள் அவரே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஏன் இவர் ஏன் நம்மக்கிட்ட இப்படி நடந்துக்கிறாரு? ஃபர்ஸ்ட் டே என்னன்னா நம்மளை ஏதோ ஸ்பை மாதிரி நம்மளை அப்படி கொஞ்சம் ட்ரீட் பண்ணார். ஆனால் இப்போ என்னென்னா நம்ம இன்னும் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி யோசனையோடனே திருன்னு முழிச்சிக்கிட்டே தான் அப்படியே உள்ளே போகிறீங்க. அப்போது என்ட்ரன்ஸ்லேயே அவங்களோட டீம் ஹெட்டு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. டீம் ஹெட் நீங்களா? நீங்கள் என்ன தூங்கலையா? அது இருக்கட்டும் வையன், இப்போ என்ன நடந்துட்டுருக்கு? எதுவுமே இல்லைன்னு சொன்னேன், பட் இப்போ என்னன்னா மார்னிங் அவர் கூடயே போகிற, அவர் என்னன்னா உன்னை கூப்பிட்டு போய் விட்டு இவ்வளோ நேரம் உன் கூட இருந்து இப்போ மறுபடியும் வந்து உன்னை சேஃபாக இங்கே விட்டு போகிறாரு. அதுவும் போகும்போது கூட ஒரு மாதிரி குஷியாக போனாரே, என்ன நடக்குது உனக்கும் அவருக்கும் அப்படின்ட்டு அந்த டீம் ஹெட் கேட்க, நீங்கள் டீம் ஹெட் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவர் ஜஸ்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணார், அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. அவருக்கும் எனக்கும் ஒரே இன்டென்ஷன் தான், இந்த வைரஸை எப்படியாவது தடுத்து மக்கள் எல்லாரையும் காப்பாற்றணும். அது ஒன்று தான் என்னோடய குறிக்கோள், அது தவிர எனக்கு வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட பாதையில் கரெக்டாக தான் இருக்கீங்க. ஸோ அதனால் நீங்களே சொல்லிட்டு போக, என்ன இவன் மசைவாக மாட்டா போல், ஆனால் அந்த மிலிட்ரி ஆஃபீஸரை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்ட்டு அவரும் ஜெஹோ பற்றி நினச்சிக்கிட்டே அப்படியே அவரும் அங்கே வந்து கிளம்பிட்டாரு. ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே நீங்களும் ஜேஹோப்பு தான் கரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. எந்த ஹாஸ்பிட்டலும் இல்லை, நேற்று தான் நீங்கள் ஒரு சாம்பிளை கண்டுபிடிச்சி ஒரு பேஷண்ட்டுக்குள்ளே இறக்கியிருப்பீங்கள்ல, லைக் அதை இன்ஜெக்ட் பண்ணியிருப்பீங்கள்ல. ஸோ அங்கே தான் நீங்களும் ஜேஹோப்பு இருக்கீங்க. ஸோ நீங்கள் என்னாச்சு, ஏதாச்சும் சிம்டம்ஸ் தெரிஞ்சுதா அப்படின்ட்டு அங்கே இருக்க டாக்டர்கிட்ட கேட்க, டாக்டரும் அவ்வளோ பெருசாக ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி தெரியல, பட் இவர் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்க மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்ல, இதே ஒரு பெரிய ப்ளஸ் மாதிரி தானே. ஸோ அதனால் நீங்களும் சரி ஓகே, அப்போ இதுக்கு அப்கிரேட் பண்ணி நம்ம கரெக்டான ஒரு க்யூரை கண்டுபிடிக்கணும், கரெக்டான ஒரு ஆன்டிபயோட்டிக்கை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ட்டு நீங்களும் யோசிக்கிறீங்க. ரொம்பவே சீரியஸாக தான் யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ ஜேஹப்பும் எப்படியோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, நீங்களும் ஆமாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு சரி ஓகே நீங்கள் கிளம்புங்க, நான் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கேயே வா? ஆமாம், இங்கேயே இருந்தால் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு சாம்பிளை கண்டுபிடிச்சி ஆன்டிபயோட்டிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் இதுக்கப்புறம் இங்கேயே தங்கிக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க, இதுக்கப்புறம் என்னை பார்க்க வராதிங்க. ஏன் ஏன் உங்களை பார்க்க வரக்கூடாது ஜில்லோ? இல்லை அது அது நீங்கள் எதுக்கு என்னை பார்க்க வரணும்? எனக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம்?
நாம் ஜஸ்ட்டு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தானே அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல ஜேஹப்க்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் அவர் எதுவுமே சொல்லாமல் ஆமாம்ல சரி ஓகே அப்படின்ட்டு ஜேஹோப் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. நீங்கள் எதுவும் பெருசாலாம் யோசிக்கல, பட் ஜேஹோப்க்கு தான் கொஞ்சம் ஹர்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. இங்கிட்ட நீங்களும் அதுக்கப்புறம் ரொம்ப சின்சியராக தான் ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்ச நாள் ஜேஹோப்பும் நீங்களும் மீட் பண்ணிக்கவே இல்லை. ஏன்னா நீங்கள் அப்படி சொன்ன பிறகு ஜேஹோப் எப்படி வந்து உங்களை பார்க்க முடியும்? ஸோ அதனால் அவர் உங்களை பார்க்கவும் வரல. பட் அவருக்கு என்னமோ உங்களை பார்க்கணும் தான் தோணிகிட்டே இருக்குது. அது எதுக்காண்டின்னு ஜேஹோப் புரியல. அவரால் சரியாக ஒர்க்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. என்ன ஏன் நம்ம இப்படி இருக்கோம்? அவளை கொஞ்ச நாள் தானே பார்க்காம இருந்தோம், அதுக்கே நம்மளுக்கு இப்படி ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு கொஞ்ச நாள் அப்படியே தான் போகுது. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு வேளை நம்மளுக்கு அவளை பிடிச்சிருக்கோ அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இல்லை அது எப்படி, அவளை பார்த்து என்ன ஒரு 3 days தான் இருக்கும், அதுக்குள்ளாட்டியும் அவளை பிடிச்சிருச்சா என்ன? கொஞ்ச நாள் தான் பார்க்காமையும் இருக்கும், அது எப்படி லவ் ஆகிடும்? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு ஜேஹோப் அவரோட மனசையே சமாதானப்படுத்திக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வர வேண்டிய நிலமை. ஸோ அதனால் அங்கே வந்தால் கன்ஃபார்ம் உங்களை பார்த்து தானே ஆகணும். ஸோ அப்படியே உங்களை பார்க்குறாரு, தூரத்துலேருந்து தான் பார்க்குறாரு. உங்ககிட்ட வந்த பேசணுன்னெல்லாம் அவருக்கு தோணலை. ஸோ அவர் பாட்டில் அவரோட ஒர்க்கை மட்டும் அங்கே பார்த்துட்ருக்காரு. அங்கே செக்யூரிட்டி எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு சில லிஸ்டெல்லாம் அங்கே இருக்கும். ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக தான் நடக்குதா அப்படின்ட்டு எல்லோரும் பார்த்துட்ருக்காரு. அதுவும் மெயினாக அவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு ரீசனே அந்த ஸ்பை இருப்பான்ல, அமெரிக்கன் ஸ்பை, அவன் இங்கே தான் இருக்கான்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். ஸோ அதனால தான் அது செக் பண்ணுறதுக்காண்டி தான் வேறு ஒரு ரீசனை சொல்லிவிட்டு அவர் வந்திருக்காரு. ஏன்னா டைரெக்டாக ஸ்பையை கண்டுபிடிக்க வரோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஸ்பை எஸ்கேப் ஆகிடுவான்ல. ஸோ அதனால் சேஃப்டியாக தான் அவர் அப்படி வந்துட்டுருக்காரு. அப்போது நீங்கள் தான் எதார்த்தமாக திரும்ப ஜேஹோப்பை பார்க்குறீங்க. பார்த்தோன்னா நீங்கள் ஜேஹோப் அப்படின்ட்டு கூப்பிட்றீங்க. ஜேஹோப்க்கு புரியுது நீங்கள் தான் கூப்பிட்றீங்கன்னு. ஆனால் அவர் திரும்பி கூட பார்க்கல, காதே கேட்காத மாதிரி அவரோட வேலையை மட்டும் பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்களே தான் ஜேஹோப் கிட்ட வந்துட்டு, ஜேஹோப் உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு அந்த பிளேஸ்லேருந்து வேறு பிளேஸுக்கு போகிறாரு. நீங்களே தான் ஃபாலோ பண்ணிட்டு போய், என்னாச்சு ரொம்ப பிஸியாக இருக்கீங்களா? ஆமாம் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்ட்டு மறுபடியும் அங்கே வேறு பிளேஸுக்கு போகிறாரு. பட் நீங்கள் தான் இப்போ துரத்தி அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டிங்க. சரி இப்போ எப்படி இருக்க நிலமை, நீங்கள் அந்த ஸ்பையை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்ட்டு நீங்கள் கேட்க, அப்போ ஜேஹோப் அப்படியே அவங்களோட வாயை க்ளோஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஷாக் ஆகிட்டு அவரை பார்க்குறீங்க. அப்போது அமைதியாக உங்களை ஒரு செப்பரேட்டான ரூம்குள்ளே கூப்பிட்டு வந்து அப்போ தான் உங்கள் வாயிலேருந்து அப்படியே கையை எடுக்கிறாரு. என்ன, எதுக்கு இப்போ என்ன இங்கே கூப்பிட்டு வந்தீங்க? ஏன் வையன் இப்படி பண்ணுறீங்க? இங்கே பாருங்கள், இது சீக்ரெட்டாக இருக்கணும். ஸ்பை இங்கே இருக்கான் அப்படின்ட்டு யாருக்குமே தெரியக்கூடாது. அப்படி ஏதாச்சும் லீக் ஆச்சுன்னா நம்மளுக்கு தெரியும்னு, அவ்வளோதான், அந்த ஸ்பை உஷாராகிட்டு இங்கே வந்து தப்பிச்சு போயிடுவான். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி வெளியே இடத்துல இந்த மாதிரிலாம் பேசுகிறவள வச்சுக்காதீங்க அப்படின்ட்டு அவர் சொல்ல, நீங்களும் ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் அப்போ தான் உங்களுக்கு புரியுது, நீங்களும் ஓகேன்னு சொல்கிறீங்க. சரி ஓகே அப்போது நான் கிளம்பட்டா அப்படின்னு ஜேஹப் சொல்ல, ஏன் இப்போ தானே வந்தீங்க அதுக்குள்ளாட்டி போகிறீங்களா? ஆமாம் போய் தானே ஆகணும், எனக்கு வேறு என்ன வேலை இருக்கீங்க? எனக்கு இதை விட ஏகப்பட்ட வேலை வெளில தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் போய் பார்க்க வேணாமா? அதெல்லாம் கரெக்டு தான், பட் நீங்கள் சாப்பிட்டீங்களா? அப்போ ஜேஹப் உங்களை பார்த்துட்டு, இல்லை சாப்பிட்ணும். சரி அப்போ நீங்களும் நானும் ஒன்றா சாப்பிட்லாமா அப்படின்ட்டு நீங்கள் கேட்க, ஜேஹப் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, இல்லை நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்ட்டு போக போகிறாரு. அப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு, என்னாச்சு, சாப்பிட தானே கூப்பிட்டேன், சாப்பிட்டு அப்புறம் கிளம்புங்க அப்படின்ட்டு சொல்ல, இல்லை வயன் எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் நான் சாப்பிட்ணும் அப்படின்னு ஜேஹப் சொல்லிட்டு அங்கேருந்து போகணுன்னு தான் அவர் துடிச்சிட்ருக்காரு. அப்போ நீங்கள் என்னாச்சு, நீங்கள் என்னை ஜில்லுன்னு தானே கூப்பிட்றேன்னு சொன்னீங்க, ஆனால் ஏன் மறுபடியும் வயன்னே கூப்பிட்றீங்க? இல்லை நீங்களும் நானும் ஸ்ட்ரேஞ்சர் ஆச்சே, ஸ்ட்ரேஞ்சரை எப்படி உரிமையோட கூப்பிட முடியும், அதனால தான் உங்களோட பேரை சொல்லியே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் அங்கேருந்து திரும்பி கூட பார்க்காம கிளம்பிட்டாரு. இது உங்களுக்கு ஒரு மாதிரி குத்துற மாதிரி இருக்கு. ஏன்னா நீங்கள் தானே நம்ம 2 பேர் ஸ்ட்ரேஞ்சர் தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதை தான் மறுபடியும் அவர் உங்ககிட்ட சொல்கிறாரு. ஆனால் இப்போது உங்களுக்கு குத்துது அது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு மாதிரி ஜேஹோப்பியை தான் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம அப்படி சொல்லியிருக்கக்கூடாதா இருந்துச்சோ, அப்படி நம்ம சொன்னனால தான் இவர் நம்மளை பார்க்க வரலையோ, நம்மக்கிட்ட இப்படி நடந்துக்கிறாரா அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல்லு நீங்கள் தான் ஜேஹோப் பற்றி யோசிச்சுட்ருக்கீங்க. ஜேஹோப்க்கும் உங்களோட ஞாபகம் தான். கொஞ்ச நாளும் உங்களை பார்க்காம இருந்தார், இன்றைக்கி உங்களை பார்த்துட்டாரு. அதனால ஏதோ கொஞ்சம் நிம்மதியாக இருக்க மாதிரி அவருக்கு ஏதோ ஃபீல் ஆகுது. அப்போ கரெக்டாக அவரோட ஹெட்டு கர்னல் கிட்டேருந்து ஜேஹோப் கால் வர, அவர் அட்டன் பண்ணிட்டு, சொல்லுங்கள் கர்னல். இல்லை நாளைக்கு நான் சொல்கிற இடத்துக்கு நீ போ. ஏன்? இல்லை ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சிட்டாங்களாம்.
என்ன சொல்கிறீங்க, உண்மையாவா? ஆமாம், உண்மையாக தான். ஸோ நீங்கள் போ, அங்கே அந்த ரிசர்ச் டீம்லேருந்து ஒரு பொண்ணு அங்கே இருப்பா. ஸோ நீ போ, அவளுக்கு சேஃப்டியாக இரு. ஏன்னா அந்த ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு லீக் ஆச்சுன்னா அவ்வளோதான், அந்த பொண்ணுக்கு தான் டேஞ்சர் அப்படின்ட்டு சொல்ல ஜேஹப்போ சரின்னு ஒத்துக்கிறாரு. அவருக்கு நீங்கள் தான் தெரியாது, ரிசர்ச்லேருந்து யாரோ ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி தான் கர்னல் சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால் ஜேஹப்போ சரின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாரு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே ஜேஹப்பும் போகிறாரு. போயிட்டு யார் அது அப்படின்ட்டு போய் பார்த்தா அங்கே நீங்கள் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுவும் ஒரு மாதிரி உங்களுக்கு நர்வஸாக இருக்குது, ஒரு மாதிரி அங்கே நர்வஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஜேஹப்போ போயிட்டு நீங்கள் தானா? என்ன நான் தானா? இல்லை, ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு சொன்னது ஆமாம் நான் தான். ஆனால் எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. இது மட்டும் பாஸ் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். ஏன்னா நான் போட்ட 7 சாம்பிள்ஸுமே கரெக்டாக தான் ஒர்க் ஆச்சு. இதுதான் 8th சாம்பிள். இது மட்டும் கரெக்டாக ஒர்க் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், நம்ம ஆன்டிபயோட்டிக்கை கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வைரஸ் யாருக்குமே பரவாது, யாருமே இறக்க மாட்டாங்க, எல்லாரையுமே நம்ம காப்பாற்றிடலாம், அமெரிக்காவையும் தோக்கடிச்சிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல ஜேஹப்போ சரின்ட்டு அவருக்கும் இப்போ கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. பாஸ் ஆகிடணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போது டாக்டர் வந்துட்டு நீங்கள் வாங்கலை என் கூட அப்படின்ட்டு ஒரு மாதிரி சீரியஸாக கூப்பிட உங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிடுச்சு. என்ன இவர் ஏன் இவ்வளோ சீரியஸாக இருக்காரு, ஒருவேளை அந்த பேஷண்ட் இறந்துட்டாரா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே தான் நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஸோ உள்ளே போனால் அங்கே அந்த பேஷண்ட்டோட பாடியெல்லாம் எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அந்த வைரஸ் வந்துச்சுன்னா கை காலெல்லாம் ஒரு மாதிரி ரெட் பேச்சஸ் மாதிரி இருக்கும்ல. ஸோ அது எல்லாத்தையுமே இருக்கா இல்லை அப்படின்ட்டு பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா அது எல்லாமே வேனிஷ் ஆகிருக்கு. இப்போ ஒரு மார்க் கூட அந்த மாதிரி இல்லை. ஸோ அதுக்கப்புறம் டாக்டரும் கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் எடுத்திருப்பாங்க, பிளட் டெஸ்ட் அது இது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே காமிச்சு இந்த வைரஸ் குணமாயிருக்கு, நீங்கள் போட்ட அந்த சாம்பிள் கரெக்டாக ஒர்க் ஆயிருக்கு அப்படின்ட்டு சொல்ல அவ்வளோதான் உங்களுக்கு செம்ம குஷி. அவங்க கண்ணில் கண்ணீரெல்லாம் வந்துருச்சு. ஏன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. எப்படியோ நீங்கள் ஆன்டிபயோட்டிக்கை கண்டுபிடிச்சிட்டிங்க. இது உங்களோட ஒர்க் மட்டும் கிடையாது, உங்களோட ரிசர்ச் டீமோட முழு ஒர்க்குமே தான் இது. ஸோ அது இப்போ ஒர்க் ஆகிடுச்சு, சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு செம்ம குஷியோட நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஜேஹப் தானே பக்கத்தில் இருக்காரு, அவரை ஹக் பண்ணி நீங்கள் குதிச்சிட்ருக்கீங்க. எப்படியோ நம்ம ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு. ஜேஹப்மே அதே ஹாப்பியில் தான் இருக்காரு. ஸோ அதனால் அவருமே கவனிக்கலை. ஸோ அவரும் உங்களை ஹக் பண்ணி ஆமாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு 2 பேரும் செம்ம குஷியோட ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது அங்கே இருக்க டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாம் ஷாக் ஆகிட்டு பார்க்குறாங்க, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் கரெக்டாக அவங்க டீம் ஹெட்டும் இந்த விஷயம் கேள்விப்பட்டு வந்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ அவரும் உள்ளே வந்து பார்த்தா நீங்கள் 2 பேர் தான் ஹக் பண்ணி குதிச்சிட்ருக்கீங்களே. அவரும் பார்த்துட்டு தெரியும் லாஸ்ட் டைம்லாம் இப்படி தான் வந்து முடியும்னு தெரியும் அப்படின்ட்டு அவரும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு சுதாச்சிட்டு அப்படியே 2 பேரும் விலகுறீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு ஆக்வர்டாக தான் இருக்குது மற்றவங்கள பார்க்கும்போது. அப்போ இந்த டீம் ஹெட்டும் ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்காங்களா அவங்கள பார்த்து, என்னெல்லாம் பேசினேன், இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் தான் டைவர்ட் பண்ணுற மாதிரி டீம் ஹெட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம ஆன்டிவைரஸை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல இப்போ எல்லாருமே அந்த பக்கம் டைவர்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் இதை நம்ம அந்த ஆஸ்தி ப்ரொடியூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவை நம்ம மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்து எல்லாரோட நோயுமே குணப்படுத்தி ஆகணும் அப்படின்ட்டு அந்த பக்கமாக பிஸியாக ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கிட்ட ஜேஹோப்பும் எப்படியோ அந்த அமெரிக்கன் ஸ்பையை கண்டுபிடிச்சி அடித்து உதச்சி கேட்டுட்டு இருக்கும்போது அவன் சொல்கிறான், நீங்கள் ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சிட்டிங்க தானே அப்படின்ட்டு சொல்ல, இது எப்படி உனக்கு தெரியும்? இது எனக்கு தெரியும், இது அமெரிக்காவுக்குமே தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த அமெரிக்கன் ஸ்பை வந்து அந்த ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்ச அந்த பொண்ணை கொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு சொல்ல, என்ன சொல்கிற? ஆமாம், இன்னும் 10 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ளாட்டியும் அவ்வளோதான், அந்த ரிசர்ச் டீமையே ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆக்க போகிறாங்க. அந்த ஆன்டிபயோட்டிக்குமே யாராலையும் இதுக்கப்புறம் கண்டுபிடிக்காத மாதிரி அது எல்லாத்தையும் அடியோட அழிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்ல ஜேஹோப்க்கு பதறி அடிச்சுட்டு அங்கேருந்து உங்களையும் உங்களோட டீம்மேட்ஸையும் காப்பாற்றுக்கான்னு தான் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்துட்டுருக்காரு. எங்கிட்ட நீங்களும் உங்களோட டீம்மேட்ஸும் அங்கே இருக்க வைரஸால் அஃபெக்ட் ஆன பீப்புள்ஸ்க்கு எல்லாருக்குமே அந்த ஆன்டிபயோட்டிக்கை கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இப்போது கரெக்டாக அங்கே ஒரு மாதிரி பரபரப்பாகுது. அங்கே எல்லாரும் பயந்து அடித்து ஓடிட்டுருக்காங்க. நீங்கள் ஒன்றும் புரியாமல் ஷாக் ஆகிட்டு பார்த்துட்ருக்க. அப்போ நிறைய அமெரிக்கன் ஸ்பைஸ் எல்லாம் அங்கே வந்துட்டாங்க. அவங்க மெயினாக வந்ததே உங்களையும் உங்கள் டீம் வச்சு கொள்றதுக்காண்டி தானே. ஸோ இதுதான் கரெக்டான டைம் அப்படின்றனால அப்படியே வந்து எல்லாரையும் அடித்து போட்டு எல்லாரையும் கொள்றதுக்காண்டி வரதுக்குள்ளாட்டியும் கரெக்டாக ஜேஹப்போட டீமுமே உள்ளே இறங்குறாங்க. ஸோ வந்துட்டு அவங்க எல்லாருமே அகேன்ஸ்டாக சண்டை போட்டுட்ருக்காங்க. எங்கிட்ட ஜேஹோப்
அவங்களோட டீம்மேட்ஸ் எல்லாம் எப்படியோ கஷ்டப்பட்டு அங்கேருந்து சேஃபாக கூட்டு வந்துட்டுருக்காரு. அதுவும் அந்த ஆன்டிபயோட்டிக்கையும் உங்ககிட்ட தான் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டீங்க. ஏன்னா அது இருந்தால் மட்டும்தான் மற்றவங்க எல்லாரையுமே காப்பாற்ற முடியும். ஸோ இப்போ சேஃபாக உங்களோட டீம்மேட்ஸையும் ஒரு சேஃப்டியான பிளேஸில் தங்க வைக்கிறாரு. இந்த பிளேஸை யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிச்சாலும் இங்கே ஏகப்பட்ட ஆர்மியால் நிற்க வச்சுருக்காரு ஜேஹப். அவருமே இவங்க எல்லாருக்கும் பாதுகாப்பாக அங்கேயே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வந்தாங்கன்னா அவ்வளோதான், அந்த அமெரிக்கன்ஸ் எல்லாரையுமே பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கிட்டு அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. ஒரு சின்ன ரிசர்ச் லேபையுமே அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸை நம்ம தயார் பண்ணி வச்சாதான் எல்லாருக்குமே நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு நீங்கள் அந்த சைட் பிஸியாக இருக்க. இங்கிட்டு ஜேஹோப்போ செம்ம பிஸியாக தான் இருக்கார். அவங்கள ஒரு பக்கம் கவனிக்க, அந்த அமெரிக்கன் ஸ்பைஸ் எல்லாம் ஒரு பக்கம் பிடிக்க பிளான் போட அப்படின்ட்டு. அதே சமயத்தில் உங்களையும் மெயினாக கவனிச்சிக்கிட்டே தான் இருக்கார். என்னதான் எல்லாரையும் சேஃபாக பார்த்துக்கிறது அவரோட வேலையாக இருந்தாலும் நீங்கள் பத்திரமா இருக்கீங்களா, நீங்கள் சேஃபாக இருக்கீங்களான்னு தான் அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் எதுக்கு நம்ம பண்ணுறோம்? அவள் தான் நம்ம 2 பேர் ஸ்ட்ரேஞ்சர்னு சொன்ன பிறக்கும் நாம் எதுக்கு அவளை பார்த்துக்கிட்டு அவள் நல்லா இருக்கலான்னு பார்த்துட்ருக்கோம் அப்படின்ட்டு ஜேஹோப்புக்கு தோணுது. என்கிட்ட நீங்களும் அடிக்கடி ஜேஹோப்பை பார்க்குறீங்க. ஏன்னா ஜேஹோப் வெளில தான் அவங்கள பாதுகாப்புன்னு நின்றுட்டுருப்பாரு. ஸோ அடிக்கடி நீங்கள் தான் சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்ட்டு ஜேஹோப் கிட்ட போய் கேட்டுகிட்டே இருப்பீங்க. நீங்கள் எதுக்கு வெளில வந்தீங்க வயன், போங்க உள்ளே போய் சேஃப்டியாக இருங்க, போய் உங்களோட ஒர்க்கை பாருங்கள் போங்க அப்படின்ட்டு ஜேஹோப் சொல்லிகிட்டே இருப்பார். நீங்கள் கேட்காம டெய்லியுமே வந்து ஜேஹோப்க்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருப்பீங்க. ஜேஹோப் ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகிட்டு, என்ன தான் வேணும் உங்களுக்கு வேணும், நீங்கள் தானே சொன்னீங்க நம்ம 2 பேர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னு, அப்புறம் என்ன ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பற்றி நீங்கள் இவ்வளோ அக்கறை பண்ணணும் தேவையில்ல, புரிஞ்சுதா, போய் உங்களோட வேலையை மட்டும் பாருங்க அப்படின்ட்டு கத்தி விட்றாரு. ஏன்னா ஃபர்ஸ்டே அவர் ஏகப்பட்ட டென்ஷனில் இருக்காரு. இல்லை நீங்கள் வேற சொன்ன பேச்சு கேட்காம நடந்துட்டு இருக்கீங்க. ஆனால் ஜேஹோப் சொன்னது உங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே அங்கேருந்து போயிட்டீங்க. நீங்கள் போன பிறகு தான் ஜேஹோப் நம்ம இப்படி பேசிக்க கூடாதோ அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காண்டி உங்களை தேடி தான் வராரு. நீங்கள் ரூமில் உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. ஸோ அவரும் வந்துட்டு, சாரி ஓயன், நான் வேணும்னு பண்ணல, நான் ஃபஸ்ட்டு ஏகப்பட்ட டென்ஷனில் இருந்தேன், இல்லை நீங்கள் வேற வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டுருந்தீங்க, அதனால தான் நான் கத்திட்டேன். அப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டது ஒரு குத்தமா, அதுக்கு என்ன இப்படி திட்டுவீங்களா அப்படின்ட்டு கத்த. ஏன் என் கத்துறீங்க, அமைதியாக இருங்க, வெளில எல்லாருக்கும் கேட்டுற போகுது. கேட்கட்டும், கேட்டால் என்ன ஆகிட போகுது, ஒன்றும் ஆக போகிறது இல்லை, நீங்களும் நானும் ஸ்ட்ரேஞ்சர் தானே, அப்புறம் என்ன போங்க. இங்கே பாருங்க வயன், அதை நீங்கள் தான் சொன்னீங்க, நான் ஒன்றும் சொல்லலை. சரி, நான் ஒரு தடவை சொன்னதுக்காண்டி நீங்கள் எப்போதுமே அதையே சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. இப்போ எதுக்கு வயன் நீங்கள் கத்துறீங்க, நீங்கள் சொன்னது உண்மை தானே, அதனால தான் நான் எப்போவுமே சொல்லிகிட்ருக்கேன். அப்படின்னா நீங்களும் நானும் ஸ்ட்ரேஞ்சர் மட்டும்தான் அப்படி தானே? ஆமாம், அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது உங்களுக்கும் எனக்கும்? நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காண்டி வந்தவங்க. ஸோ இருந்தாலும் உங்கள் எல்லாரையும் பாதுகாப்பாக பார்த்துக்கிறது தான் என்னோடய வேலை. நான் மற்றவங்கள பற்றி கேட்கல, என்னை பற்றி மட்டும்தான் கேட்குறேன். நீங்களும் அவங்கள மாதிரி ஒருத்தவங்க தான், உங்களை நான் பாதுகாக்கணும், அவ்வளோதான் என்னோடய வேலை. மற்றபடி உங்களுக்கும் எனக்கு வேறு என்ன அப்படின்னு ஜேஹப் சொல்ல. சரி ஓகே, அப்படியே இருந்துட்டு போகுது, நீங்கள் கிளம்புங்க. அதான் உங்களுக்கு எனக்கும் எதுவும் இல்லைல்ல, அப்போ கிளம்புங்க, இங்கேருந்து கிளம்புங்க. ஏன் வயன் இப்படி நடந்துக்கிறீங்க? பின்ன என்ன ஒன்றும் இல்லை சொல்கிறீங்க, ஆனால் அடிக்கடி என்ன தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, நான் நல்லா இருக்கேனா அப்படின்ட்டு அடிக்கடி பார்க்குறீங்க, எனக்கு தேவையானது எல்லாத்தையுமே பண்ணுறீங்க. அப்படின்னா இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன வயன்? ஒன்றும் கிடையாது. போய் சொல்லாதீங்க, உங்கள் மனசில் இருக்கிறத சொல்லுங்கள். என் மனசில் இருக்கிறத சொன்னால் மட்டும் நீங்கள் என்ன ஏற்றுக்க போகிறீங்களா? ஏற்றுக்காததோ என்னோட விஷயம், ஆனால் சொல்ல வேண்டியது உங்களோட கடமை. இங்கே பாருங்கள் வயன், உங்ககிட்ட பேசுகிறது எனக்கு டைம் வேஸ்ட்டாக தான் தெரியுது. ஓ, அப்போ டைம் வேஸ்ட்டாக தெரியுதா? சரி ஓகே, நீங்கள் என்கிட்ட பேசணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் வந்து என்கிட்ட பேசுவீங்கன்னு நான் வெயிட் பண்ணவும் இல்லை. இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்ட்டு சொல்ல ஜேஹோப் அங்கே தான் நின்றுட்டுருக்காரு. சொன்னீங்க, சரி ஓகே அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் கிளம்ப போக, அப்போ ஜேஹோப் உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே திரும்பி அவரை தான் பார்க்குறீங்க. அப்போ அவரும் உங்களை அப்படியே இழுத்து அவர் முன்னாடி நிற்க வச்சு, இங்கே பார் வயன், உங்கள்கிட்ட நான் டைரெக்டாகவே சொல்லிடுறேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஆனால் நீ என்கிட்ட என்ன சொன்ன, நானும் நீனும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான் அப்படின்ற மாதிரி சொன்னல, அது எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆச்சு தெரியுமா? ஸோ அதனால தான் உன்னை பார்க்காம கொஞ்ச நாள் இருந்தேன். ஆனாலும் கூட உன்னோட ஞாபகமாக மட்டும்தான் இருந்துச்சு. என்னால் உருப்படியாக என்னோடய ஒர்க்கை கூட பார்க்க முடியல. அதுக்கப்புறம் தான் உன்னை ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். அப்போது எனக்கு ரொம்ப ரிலீஃபாக இருந்துச்சு, எப்படியோ உன்னை பார்த்துட்டல அப்படின்ட்டு. ஆனால் அப்போ கூட எனக்கு நீ சொன்ன வார்த்தை தான் ஞாபகம் இருந்துச்சு, நீனும் நானும் ஸ்ட்ரேஞ்சர் தானே அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் உன்னை விட்டு விலகி போன ட்ரை பண்ணேன். ஆனால் என்னால் முடியல.
மறுபடியும் நான் உன்கிட்ட தான் வந்துட்டுருக்கேன். அது ஏன்னு எனக்கு சுத்தமாக தெரியல வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பதிலை கூட எதிர்பார்க்காம அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டாரு. நீங்கள் ஜேஹப் சொன்னதெல்லாத்தையுமே ஷாக் ஆகிட்டு தான் பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியலன்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் தான் இப்போ ஜேஹப் கிட்ட சண்டைலாம் போட்டீங்க. அவரும் அவர் மனசில் இருக்கிறத சொல்லிட்டாரு. இப்போ அவர் மனசில் இருக்கிறத சொன்ன பிறகு நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் ஷாக் ஆகிப்போ நின்றுட்டுருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு உங்கள் மனசில் என்ன இருக்குன்னே தெரியலன்னு தான் சொல்லணும். ஸோ அப்படியே நீங்கள் அதை பற்றியே தான் யோசிச்சுட்ருக்கீங்க. எங்கள்கிட்ட ஜேஹப்போ அப்படியே வெளில வந்துட்டு, ஏண்டா ஜேஹப் ஏன் சொல்லாமே இருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஜேஹப்போட மனசாட்சி அவரை திட்டுது. இருந்தாலும் எப்படியோ சொல்லிட்டோம், இதுக்கப்புறம் மனசுக்குள்ளேயே வச்சுட்ருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அவள் தான் வற்புறுத்துட்டான், அதனால தான் நம்ம சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் அவளே முடிவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற ஜேஹப் அதுக்கப்புறம் உங்களை கண்டுக்கவும் இல்லை, அவங்க பார்க்கவும் வரல. நீங்களும் ஜேஹோப் பார்க்கலான்னு தான் பார்க்குறீங்க. பட் ஜேஹோப் அங்கே எங்கேயுமே இல்லை, எங்கன்னு தெரியல. எங்கிட்ட ஜேஹோப் எப்படியோ அந்த அமெரிக்கன் ஸ்பைஸ் எல்லாரையுமே கண்டுபிடிச்சிட்டாரு. அவங்க எல்லாரும் தான் அவங்கள கொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சி அவங்க எல்லாரையுமே ஜெயிலில் அடைச்சி வச்சுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் எப்படியோ ஆன்டிபயோட்டிக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ அதனால் வைரஸ் யாருக்கெல்லாம் பரவச்சோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்து எப்படியோ குணமும் படுத்திட்டாங்க. இப்போ அமெரிக்காவே பின்வாங்கிட்டு இந்த வாரையுமே அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ சவுத் கொரியாவும் சேஃப், உங்களோட வேலையும் உங்கள் சவுத் கொரியாலாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நீங்கள் அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் ரிட்டர்ன் இந்தியாவுக்கு வரணும். ஸோ அதனால் இப்போ எல்லாருமே உங்கள் ரிசர்ச் டீமுக்கே க்ரீட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் இல்லைனா என்ன நடந்திருக்குன்னே தெரியல, நீங்கள் தான் இந்த சவுத் கொரியன் பீப்புள்ஸ் எல்லாரையுமே காப்பாற்றிருக்கீங்க அப்படின்ட்டு உங்களுக்கெல்லாம் நன்றியெல்லாம் சொல்லி உங்களுக்கு அவார்டெல்லாம் கொடுக்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறாங்க உங்கள் ரிசர்ச் டீமுக்கே. ஸோ உங்களோட ரிசர்ச் ஹெட்டும் இது எங்களோட கடமையே இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சி எல்லாரையுமே காப்பாற்றுறது தான், அதை தான் நாங்கள் செஞ்சோம். இதுக்கு நீங்கள் எதுக்கு தேங்க்யூலாம் சொல்கிறீங்க அப்படின்ட்டு உங்களோட ரிசர்ச் ஹெட் ரொம்ப தன்மையாக நடந்துக்கிறாரு. நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் எல்லாரையுமே பார்த்து தேங்க்யூ சொல்லிட்டு கிளம்ப போகிறோம் அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறீங்க. ஆனால் உங்களோட கண்ணு ஜேஹோப்பியை தான் பார்க்குது. நீங்கள் ஜேஹோப் கிட்ட அன்றைக்கி தான் லாஸ்ட்டாக பேசினது, அதுக்கப்புறம் பேசவே இல்லை. ஸோ இப்போ தான் நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு ஜேஹோப்பை பார்க்குறீங்க. ஆனால் என்ன பேசுறதுன்னு உங்களுக்கு சுத்தமாக தெரியல. அங்கிட்ட ஜேஹோப்பும் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அமைதியாக தான் நின்றுட்டுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ எல்லாருமே ரிட்டர்ன் போகிறதுக்காண்டி உங்களோட ஃப்ளைட்டை தான் ஏற போயிட்டுருக்கீங்க. அப்போ ஜேஹோப் அதுக்கப்புறம் இந்த கர்னல் அப்படின்ட்டு எல்லாருமே அங்கே நின்றுட்டுருக்காங்க. அப்போ கர்னல் ஜேஹோப் பக்கம் திரும்பி, என்ன ஜேஹோப் நீ போகலையா? என்ன இல்லை, போய் வயனை தடுக்கலையா என்ன? நான் எதுக்கு தடுக்கணும்? அவங்களோட வேலை முடிஞ்சு அவங்க கிளம்ப போகிறாங்க. அப்போ கர்னல் அப்படியே ஜேஹோப் பக்கம் திரும்பி, என்ன எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு தானே? அப்புறம் என்ன, போ அவகிட்ட உன்னோட லவ்வை சொல்லு. என்னோட லவ்வை சொன்னேன், ஆனால் அதுக்கு அவள் தான் எந்த பதிலுமே சொல்லலை. அப்போனா பதில் சொல்லனா அப்படியே விட்டுருவியா? இல்லை அப்படி இல்லை, அவள் தான் என்னை பிடிக்கலன்ற மாதிரி சொன்னான். அவள் உன்னை பார்த்து டைரெக்டாக சொன்னாளா உன்னை எனக்கு பிடிக்கலன்னு? இல்லை அப்படி இல்லை. பின்ன என்னடா, போ அவளை தடு, போய் உன்னோட லவ்வை சொல்லு. அவள் ஏற்றுப்பா, அவளும் நீ லவ் பண்ணுறா. என்ன அவள் என்ன லவ் பண்ணுறாளா? நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? பின்ன என்னடா, அவள் எல்லார்கிட்டையும் பேசும்போது பார்த்தியா அவளோட கண்ணு உன்னோட மேலே தான் இருந்துச்சு. நீ வந்து அவகிட்ட பேசிட மாட்டியா அப்படின்ட்டு உன்னையே தான் பார்த்துட்டு இருந்தா. என்கிட்ட பேசும்போது கூட பின்னாடி இருக்க உன்னையே தான் பார்த்துட்டு இருந்தா. அதெல்லாம் நான் கவனிக்கலன்னு நினச்சிட்ருக்கியா? உனக்கும் மனசெல்லாம் வலிக்குதுன்னு புரியுது, அவள் போகக்கூடாதுன்னு நினைக்கிற. அப்புறம் என்னடா, போ அவகிட்ட போய் உன்னோட லவ்வை சொல்லு. இந்த வாட்டி கன்ஃபார்ம் உன்னை ஏற்றுப்பா, போடா. இந்த சான்ஸை விட்டேன்னா அதுக்கப்புறம் உன்னால் அவளை மறுபடியும் பார்க்கவும் முடியாது, அவள் கூட ஒன்று சேரவும் முடியாது. உங்களோட இந்த அழகான காதல் இங்கே முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் அப்படின்ட்டு சொல்லிட்டு கர்னல் அங்கேருந்து கிளம்புறாரு அவரோட டீமை கூட்டிக்கிட்டு. அப்போ ஜேஹோப் அங்கே தான் நின்றுட்டு, போகலாமா? போனால் அவள் ஏற்றுப்பாளா அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. டே போடா அப்படின்ட்டு கர்னல் சொல்லிட்டு சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. அப்போ ஜேஹோப்பும் அப்படியே ஓடி உங்ககிட்ட தான் வந்துட்டு இருக்காரு. நீங்கள் ஃப்ளைட் ஏற போறீங்க, அப்படியே ஓடி வராரு. ஏன்னா அது ரொம்ப தூரம் இல்லை, அதுவும் ஃப்ளைட் இருக்கிறது ஒரு இடத்துல, ஜேஹோப் இருக்கிறது ஒரு இடத்துல. ஸோ அதனால அவர் ரொம்ப தூரத்துலேருந்து கஷ்டப்பட்டு ஓடி வராரு. ஓடி வந்து, ஜில்லு நில்லு அப்படின்ட்டு கத்த, நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகி திரும்பி பார்க்குறீங்க. உங்களோட டீம்மேட்ஸ் எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. அப்போ டீம் ஹெட் சிரிச்சுட்டே, உங்களுக்கு என்னடா வேலை, அதை அவங்க 2 பேர் பார்த்துப்பாங்க, நீங்கள் எல்லாரும் ஃப்ளைட்டில் ஏறுங்க அப்படின்ட்டு சொல்ல, இல்லை ஜில்லு யாரு? ஜில்லுனா வேற யாரும் இல்லை, வயன் தான். என்ன வயனா அப்படின்ட்டு
டீம் ஹெட்டு மற்றவங்க எல்லாருக்கும் இப்போ கதை சொல்லிட்டு இருக்காங்க. எந்த கதையும் இல்லை, அவங்க 2 பேரோட லவ் ஸ்டோரியை தான் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இங்கிட்டு நீங்கள் அப்படியே திரும்ப ஜெய்ஹோப் அப்படியே கஷ்டப்பட்டு ஓடி வந்து உங்கள் முன்னாடி நின்று அப்படியே செம்மையாக மூச்சு வாங்குறாரு. மூச்சு வாங்கிட்டே, ஜில்லு ஹாய், ஐ லவ் யூ, நீ என்னை லவ் பண்ணுறியா அப்படின்ட்டு மூச்சு வாங்கிட்டே கேட்க, நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அப்படியே ஜெய்ஹோப்பை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதுலேயே புரிஞ்சிருச்சு நீங்களும் ஜெய்ஹோப்பை லவ் பண்ணுறீங்கன்னு. ஸோ அப்புறம் என்ன, டீம் ஹெட்டு அதுக்கப்புறம் உங்களோட டீம்மேட்ஸ் எல்லாம் உள்ளேருந்து கிளாப் அடிச்சு அப்படியே கத்திட்டு இருக்காங்க. எங்கிட்ட நீங்களும் சிரிச்சிட்டே ஹக் பண்ண, ஜெய்ஹோப்பும் சிரிச்சுக்கிட்டே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அப்புறம் ஏன் அன்றைக்கே சொல்ல வேண்டியதானே நீயும் நான் லவ் பண்ணுறேன்னு? இல்லை, அப்போ எனக்கு புரியல, என் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஆனால் இப்போ உங்களை விட்டு பிரிஞ்சு போகும்போது தான் எனக்கு புரியுது நானும் உங்களை லவ் பண்ணுறேன்னு. ஐ லவ் யூ ஜெய்ஹோப் அப்படின்னு சொல்ல, ஜெய்ஹோப்பும் ஐ லவ் யூ வயன். அப்போ நீங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு தூரமாக நின்றுட்டு ஜெய்ஹோப்பையும் முறைச்சி பார்க்குறீங்க. ஜெய்ஹோப் என்னன்ற மாதிரி புரியாமல் பார்த்துட்ருக்க. என்ன வயன் சொல்கிறீங்க? உங்களுக்கும் எனக்கும் சண்டையாக இருந்துச்சு, அதனால தான் நீங்கள் என்னை வயன்னு கூப்பிட்டீங்க, இப்போ என்னை நீங்கள் ஜில்லுன்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்ல, அப்போ ஜெய்ஹோப்போ சிரிச்சிட்டு சரி ஓகே ஜில்லு, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்ட்டு சொல்லிட்டே உங்கள் கன்னத்தை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அப்படியே அவர் நெக்கை சுற்றி ஹேண்ட் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. ஸோ 2 பேரை பார்க்கும்போதே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. வேறு வேறு நாட்டிலேருந்து நீங்கள் 2 பேரும் எப்படியோ சூழ்நிலை காரணமாக 2 பேரும் பார்த்துக்கிட்டீங்க. ஸ்டார்டிங்கில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஸ்டார்ட் ஆன இந்த காதல் எப்படியோ லாஸ்ட் டைமில் ஒன்று சேர்ந்துருச்சு. ஸோ ரொம்ப க்யூட்டான அழகான ரொம்ப சிம்பிளான லவ் ஸ்டோரியாக தான் இது இருக்கும். ஸோ இதோடையே ஒரு ஹாப்பி எண்டிங்காக இந்த ஒன் ஷாட்டையும் முடிச்சுக்கலாம். சரி ஓகே, உங்களை நெக்ஸ்ட் ஒன் ஷாட் இல்லைனா எஃப்எஃப்ல மீட் பண்ணுறேன். பை பாய்.